இந்தூர் வீட்டின் உள்ளே எவ்வளவு வெளிச்சம் இருந்ததோ அவ்வளவு இருள் மீராவின் மனதில் இறங்கிக் கொண்டிருந்தது. ஹாலின் நடுவே பெரிய பித்தளை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுவர்களில் செண்டுமல்லி மற்றும் மா இலைகளின் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் கண்ணாடி மேசையில் திருமண அழைப்பிதழ்கள், துணிமாதிரிகள் மற்றும் இனிப்பு பெட்டிகள் பரப்பப்பட்டிருந்தன. மேலோட்டமாக பார்த்தால் மாளவியா குடும்பம் ஏதோ ஒரு பெரிய விழாவின் தயாரிப்பில் மூழ்கியிருப்பது போல் தோன்றியது. ஆனால் அந்த இரவில் விழாவின் மறைவில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படவிருந்தது. சாரதா தேவி மாளவியா தனது பட்டுச் சேலையின் முந்தானையை சரிசெய்து கொண்டார். வெள்ளிப்பெட்டியிலிருந்து வெற்றிலையை எடுத்துக்கொண்டு முன்னுரை எதுவும் இன்றி நகுலின் திருமணத்திற்கு இன்னும் 18 நாட்கள் மட்டுமே உள்ளன. மேலே உள்ள பெரிய இடம் நாளையிலிருந்து காலியாகிவிட வேண்டும். அங்கு அவனுக்கும் வேதிகாவுக்கும் அறை உருவாக்கப்படும் என்றார். மீரா சில கணங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். மேலே உள்ள பெரிய இடம் சாதாரண அறை அல்ல. அது அவளது டிசைனர் ஸ்டுடியோ. 3 நீண்ட மேசைகள், மர அலமாரிகள், வண்ண வண்ண பட்டியல்கள், மகேஸ்வரி துணி மாதிரிகள், டஜன் கணக்கான முழுமையடையாத ஸ்கெட்சுகள் மற்றும் 2 தொழில்துறை தையல் இயந்திரங்களால் நிரம்பியிருந்தது. அதே அறையின் மேற்குச் சுவரில் பெரிய கண்ணாடி ஜன்னல் பேனல் இருந்தது. அங்கிருந்து மாலையின் சூரிய ஒளி நேரடியாக அவளது பணியின் மீது விழும். அந்த அறையின் மற்றொரு பழைய சாகவன் மர அலமாரியில் அவளது ஒப்பந்தங்கள், காப்புரிமை பதிவுகள், வாடிக்கையாளர் கோப்புகள் மற்றும் பல ஆண்டுகளாக அவள் பணியாற்றி வரும் நெசவாளர் குடும்பங்களின் கணக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த இடம் அவளது உழைப்பின் சான்றாக இருந்தது. அவளது அடையாளமாகவும் மகேஸ்வரின் சிறிய வீடுகளில் கைத்தறி நெய்து தங்கள் குடும்பத்தை நடத்தும் பெண்களின் நம்பிக்கையாகவும் இருந்தது. மேல் அறை எப்படி காலியாக முடியும் என்று அவள் மெதுவான ஆனால் தெளிவான குரலில் கேட்டாள். அங்கு அடுத்த 3 மாதங்களுக்கான ஆர்டர்கள் வைக்கப்பட்டுள்ளன. புனே ஹோட்டலுக்கான முழு வரிசையும் அங்கேயே தயாராகிக் கொண்டிருக்கிறது. 7 நெசவாளர் குடும்பங்களின் கொடுப்பனவுகள் அந்த வேலையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மூலப்பொருட்களையும் துணிகளையும் கீழ்க்கிடங்கில் வைக்க முடியாது. சாரதா தேவி உதட்டை பிதுக்கிக் கொண்டு, வேலை எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். திருமணம் அடிக்கடி நடப்பதில்லை. வேதிகா படேல் குடும்பத்தின் மகள். அவளுடைய தப்பாவின் தந்தை அரை நகருக்கு தெரியும். நாம் புதிய மருமகளை கூரைக்கு அருகில் உள்ள சிறிய அறையிலா வைப்பது? மாளவியா குடும்பம் தனது இளைய மகனின் மனைவிக்கு ஒருமுறையான அறை கூட கொடுக்கவில்லை என்று மக்கள் என்ன பேசுவார்கள் என்றார். மீரா ஹாலின் மறுமுனையில் அமர்ந்திருந்த தனது கணவன் துஷாரை பார்த்தாள். அவனுக்கு அந்த பேச்சுவார்த்தையுடன் எந்த தொடர்பும் இல்லாதது போல் தன் மொபைல் திரையில் விரலை ஓட்டிக் கொண்டிருந்தான். நகுல் சோஃபாவின் கைப்பிடியில் பாதி அமர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் குற்ற உணர்ச்சி இல்லை, ஆர்வம் மட்டுமே இருந்தது. அவன் ஏற்கனவே தனது புதிய அறையின் அலங்காரத்தை தேர்ந்தெடுத்துவிட்டது போல் இருந்தது. மீரா துஷாரிடம் அந்த இடம் நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். அங்குதான் எனது வேலை நடக்கிறது. ஸ்டுடியோ வீட்டிலேயே இருந்தால் வாடகை மிச்சமாகும், கடைக்கு லாபம் கிடைக்கும் என்று கடந்த வருடம்தான் நீங்களே சொன்னீர்கள் என்றாள். துஷார் கடைசியில் மொபைலை கீழே வைத்தான். அப்பொழுது சூழ்நிலை வேறு. இப்போது வீட்டில் திருமணம். சில நாட்களுக்கு வேலையை முடித்துக்கொள். பிறகு பார்த்து கொள்ளலாம். சில நாட்களா? மீரா அவனது கண்களை பார்த்து கேட்டாள். இயந்திரங்கள் அகற்றப்படுமா? அலமாரிகள் உடைக்கப்படுமா? வயரிங் மாற்றப்படுமா? பிறகு அங்கே கட்டிலும் ஆடையணியும் மேசையும் வைக்கப்படும். பிறகு ஸ்டுடியோ எங்கே அமையும்? நகுல் சிரித்துக்கொண்டே சொன்னான். அண்ணி, கீழே கடைக்குப் பின்னால் இருக்கும் அறை உள்ளது, அங்கேயே செய்து கொள்ளுங்கள். எப்படியும் ஆஜுகால எல்லாமே லேப்டாப்பில்தான் நடக்கிறது. இவ்வளவு துணிகளையும் கோப்புகளையும் சேர்த்து வைப்பதற்கான அவசியம் என்ன? மீராவின் உள்ளே ஏதோ ஒன்று சரிந்தது. நகுலுக்கு அந்த துணிகளின் விலை தெரியாது. அவனை பொறுத்தவரை அவைகள் வண்ணமயமான கட்டுகள். ஆனால் மீராவுக்கோ ஒவ்வொரு கட்டுக்குப் பின்னேயும் ஒரு நெசவாளி பெண்ணின் பல இரவுகள், ஒரு வயதான கைவினைஞரின் கண்களின் சோர்வு மற்றும் ஒரு குழந்தையின் பள்ளிக்கட்டணம் இணைந்திருந்தன. அவள் அமைதியான குரலில் கூறினாள், உனக்கு அந்த அறை சிறியதாகத் தெரிகிறது. அதனால்தான் உனக்கு எனது ஸ்டுடியோ வேண்டும். உனது திருமணத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எனது வாழ்வாதாரம், எனது குழு மற்றும் எனது ஒப்பந்தங்கள் எவரின் அலங்காரத்தை விடவும் குறைவான முக்கியமானவை அல்ல. சாரதா தேவியின் கண்கள் விரிந்தன. அலங்காரமா? புதிய மருமகளின் அறை உனக்கு அலங்காரமாகத் தெரிகிறதா? நீ இந்த வீட்டின் மூத்த மருமகள். நீ தியாகம் செய்ய வேண்டும். உனது மாமனார் இருந்திருந்தால் குடும்பத்தில் தன் சொந்தம் பரம் பார்க்கக்கூடாது என்று உனக்கு விளக்கியிருப்பார். அதைக் கேட்டவுடன் மீராவின் பார்வை சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த தேவேந்திர மாளவியாவின் படத்தின் மீது சென்றது.
வெள்ளை குர்தா, லேசான புன்னகை மற்றும் தீவிரமான கண்களைக் கொண்ட அந்த மனிதர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் கூறினார். வியாபாரத்தில் உறவுகளை பேணுங்கள், ஆனால் காகிதங்களை எப்போதுமே முழுமையடையாமல் விடாதீர்கள். உறவுகள் மாறிவிடும். உழைப்பின் கணக்கு மாறக்கூடாது. அவர்தான் தேவேந்திரா முதன்முதலில் அவளது திறமையை அடையாளம் கண்டவர். திருமணத்திற்குப் பிறகு மாளவியா ஃபர்னிஷிங்ஸ் கடனில் மூழ்கத் தொடங்கியபோது மீரா தனது சேமிப்பு மற்றும் 2 தனிப்பட்ட திட்டங்களின் வருமானத்தைக் கொண்டு கடையை காப்பாற்றினாள். தேவேந்திரா அவளது முதலீட்டிற்கு பதிலாக அவளுக்கு வணிகத்தில் பங்களிப்பை வழங்கினார் மற்றும் வீட்டின் மேல் தளத்தின் ஒரு பகுதியை அவளது வடிவமைப்பு நிறுவனத்தின் பயன்பாட்டிற்காக எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் பதிவு செய்தார். அப்பா இருந்திருந்தால் மீரா மூச்சுவிட்டுக் கொண்டு சொன்னாள், அவர் முதலில் எனது பணிக்கான மாற்று ஏற்பாடு என்ன என்று கேட்டிருப்பார். நான் யாருடைய உரிமையையும் பறித்து குடும்பத்தின் கௌரவத்தை உருவாக்குவது இல்லை. சாரதா தேவி மேஜையின் மீது வெற்றிலைப் பெட்டியை அடித்து தூக்கி எறிந்தார். சொந்தக்காரர் போல பேசாதே. நான் சொந்தக்காரர் போல பேசவில்லை, மீரா உறுதியாக கூறினாள். ஒவ்வொரு விஷயத்திலும் சட்ட வார்த்தைகளை கொண்டுவராதீர்கள். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கணவனிடம் மற்றும் தாயாரிடம் இப்படி பேசுவது சரியாக படவில்லை. நாங்கள் உன்னது எதிரிகள் அல்ல. அப்படியானால் எனது வேலைக்கான இடத்தை என்னிடம் கேட்காமல் பறிக்கும் முடிவு ஏன் எடுக்கப்பட்டது? சில கணங்களுக்கு ஹாலில் அமைதி நிலவியது. வெளியே சமையலறையிலிருந்து குக்கரின் விசில் சத்தம் கேட்டது. தாழ்வாரத்தில் கட்டப்பட்டிருந்த மின் விளக்குகள் ஒருமுறை சிமிட்டிவிட்டு பிறகு நிலையாக நின்றன. சாரதா தேவியின் பார்வையும் துஷாரின் பார்வையும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டதை மீரா பார்த்தாள். அந்த மௌனம் சாதாரணமானதாக இல்லை. அதில் முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு திட்டத்தின் குறிப்பு இருந்தது. நகுல் நிலைமையை சமாளிக்க முயன்று, அண்ணி, இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்காதீர்கள். வேதிகா முதல் முறையாக இந்த வீட்டிற்கு வரப்போகிறாள். அவளது வீட்டார்கள் நமது ஏற்பாடுகளை பார்ப்பார்கள். திருமணத்திற்குப் பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நகரில் தனி அலுவலகம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வேலைதான் நன்றாக நடக்கிறதே, வாடகை கொடுப்பது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது என்றான். மீரா அவனை பார்த்தாள். தனி அலுவலகத்தின் வாடகையை யார் கொடுப்பது? நகுல் தனது தோள்களை குலுக்கினான். கம்பெனி கொடுத்துவிடும். துஷார் உடனடியாக குறுக்கிட்டான். இப்போது கம்பெனியின் நிலைமை அப்படி இல்லை. திருமணத்திற்குச் செலவு ரொம்ப அதிகம். சில மாதங்களுக்கு உனது சொந்த கணக்குகளிலிருந்தே நீ சமாளித்துக் கொள்ளலாமே. இதுவே மீராவுக்கு முதல்முறையாக தெளிவாக புரிந்த தருணம். இது வெறும் அறையைப் பற்றிய தகராறு மட்டுமல்ல. அவர்கள் அவளது இடத்தை அவளிடமிருந்து பறிக்க விரும்புவதுடன் புதிய இடத்திற்கான செலவையும் அவளது தலையிலேயே சுமத்த விரும்புகிறார்கள். அவள் கேட்டாள், திருமணத்திற்காக எவ்வளவு பட்ஜெட் போடப்பட்டுள்ளது? சாரதா தேவி கடுமையான குரலில், உன்னிடம் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. வீட்டு மகனின் திருமணம் செலவுதான் செய்ய வேண்டும் என்றார். கடையின் கணக்கிலிருந்தா அல்லது சொந்த கணக்கிலிருந்தா? துஷாரின் குரல் கடினமானது. நீ ஏன் இப்படி விசாரித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் கணக்குகளை கவனித்துக் கொள்கிறேன். நான் அந்த வணிகத்தில் ஒரு பங்குதாரர். பங்குதாரர்தான், உரிமையாளர் அல்ல. மீரா அந்த இரவில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவள் எழுந்து நின்று, நாளை காலை ஸ்டுடியோவின் கோப்புகளை பார்த்துவிட்டு பேசுகிறேன். மாற்று ஏற்பாடு எதுவுமில்லாமல் எந்த பொருளும் நகர்த்தப்படாது என்றாள். சாரதா தேவி பின்னாலிருந்து, நாளை காலை வரை தாமதமாகிவிடும். தொழிலாளியை பாயை காலை 8 மணிக்கே வரவழைக்க வேண்டும் என்றார். மீரா நின்றாள். அவள் திரும்பி பார்த்து கேட்டாள், தொழிலாளியை முன்பே வரவழைத்து விட்டீர்களா? ஆமாம். ஏனெனில் வீட்டின் முடிவுகள் உனது அனுமதியோடு எடுக்கப்படுவதில்லை என்றார். துஷார் இடைமறித்து, அம்மா சொல்ல வந்ததன் அர்த்தம், நேரம் குறைவாக இருக்கிறது, நீ விவாதத்தை நிறுத்திவிட்டு ஒத்துழைப்பு கொடு என்றான். மீரா அன்றிரவு சாப்பிடவில்லை. அவள் மாடியேறி ஸ்டுடியோவிற்குள் நுழைந்தாள். அறையின் கதவை திறந்ததும் பரிச்சயமான நறுமணம் அவளை வரவேற்றது. பட்டு மரம் துணியின் மீது பதிக்கப்பட்டிருக்கும் லேசான மணம் மற்றும் சந்தன ஊதுவத்தியின் கலவையான வாசனை. உச்சியிலிருந்து தொங்கும் மஞ்சள் விளக்கில் நீல நிற துணி மாதிரிகள் சிதறிக் கிடந்தன. ஒரு நீண்ட மேசையில் புனே ஹோட்டலுக்காக அவள் தயாரித்திருந்த நீலம் மற்றும் வெளிநாட்டு செம்பு நிற திரைச்சீடைகளின் சேகரிப்பு திறந்திருந்தது. மறுபுறம் மகேஷ்வரிலிருந்து வந்த நெசவாளி கமலாபாயின் கட்டு வைக்கப்பட்டிருந்தது. அவளது கொடுப்பனவு அடுத்த திங்கட்கிழமை கொடுக்கப்படும் என்று அவள் வாக்களித்திருந்தாள். அவள் தனது நாற்காலியில் அமர்ந்து கணினியை இயக்கினாள். கணக்கு கோப்புகளை திறந்தவுடன் அவளுக்கு ஏதோ அசாதாரணமாக தோன்றியது. கடந்த மாத விநியோகங்களுக்கான கொடுப்பனவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன, ஆனால் வங்கிக் கணக்கிலிருந்து முழுத்தொகையும் வெளியே எடுக்கப்படவில்லை. 2 விற்பனையாளர்களின் பில்கள் போலியாக தெரிந்தன. அதே நேரத்தில் அனைத்து கொடுப்பனவுகளும் செய்யப்பட்டுவிட்டதாக துஷார் அவளிடம் கூறியிருந்தான். அவள் கம்பெனியின் பொதுவான டிரைவிற்குள் நுழைய முயன்றாள், ஆனால் கடவுச்சொல் மாற்றப்பட்டிருந்தது. திரையில் சிவப்பு எழுத்துக்களில் செய்தி வந்தது.
அனுமதி மறுக்கப்பட்டது. அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் உடனே துஷாரை கூப்பிட கீழே செல்லவில்லை. அவள் முதலில் தனது தனிப்பட்ட கோப்பை திறந்தாள். ஒப்பந்த பட்டியலை எடுத்துவிட்டு வெளிப்புற ஹார்ட் டிரைவில் காப்பு பிரதி பேக்கப் எடுக்கத் தொடங்கினாள். பல ஆவணங்கள் மாற்றப்பட்ட நேரம் கடந்த 3 நாட்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. ஒரு கோப்புரையில் புதிய பிராண்ட் விரிவாக்கம் என்ற தலைப்பில் கோப்பு இருந்தது. ஆனால் அது கடவுச்சொல்லால் பூட்டப்பட்டிருந்தது. மீரா அதை நகலெடுத்துக் கொண்டாள். சந்தேகத்திற்கும் சான்றுக்கும் இடையே வித்தியாசம் உண்டு என்பதை அவள் அறிவாள். உணர்ச்சிகரமாய் சென்று கேள்வி கேட்பது எளிது. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பது எதிராளிக்கு தெரியாத போதுதான் பதில்கள் பாதுகாப்பாக இருக்கும். சுமார் நடிரவில் துஷார் மேலே வந்தான். அவன் கதவை தட்டிவிட்டு, இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறாயா? கிளவுட் டிரைவின் கடவுச்சொல்லை யார் மாற்றியது என்று கேட்டான். மீரா தயங்காமல், நான் தான் என்றாள். கணக்காளர் பாதுகாப்பிற்காகச் சொன்னார். எனக்கு ஏன் சொல்லவில்லை? ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் சொல்ல வேண்டுமா? கம்பெனியின் கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டு எனது கோப்புகளுக்கான அணுகல் முடக்கப்படும்போது சொல்ல வேண்டும். துஷார் அறைக்குள் வந்து நாற்காலியின் பின்னால் நின்றான். நீ விஷயத்தை விவரிக்காமல் பெரிதுபடுத்துகிறாய். திருமணம் முடியும் வரை நிதியை கவனித்துக் கொள்கிறேன். நீ வடிவமைப்பில் கவனம் செலுத்து. எனது ஸ்டுடியோவை காலி செய்யச் சொல்லி. அவன் நீண்ட மூச்சு விட்டான். மீரா, எனக்கு வீட்டில் அமைதி வேண்டும். அம்மாவின் மனதை நோகடிக்காதே. நகுல் சின்னவன். வேதிகா வசதியான குடும்பத்திலிருந்து வருகிறாள். தொடக்கத்தில் அவளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் உறவுகள் கெட்டுவிடும். நீ புத்திசாலி. சில காலத்திற்கு பின்வாங்கிச் செல்லலாம். ஒவ்வொரு முறையும் நான் ஏன் பின்வாங்க வேண்டும்? துஷாரின் குரல் மெதுவாக ஆனால் குளிராக மாறியது. ஏனென்றால் உன்னிடம் மாற்று வழி இருக்கிறது. அம்மாவிடம் இல்லை. நகுலிடம் இல்லை. நீ சம்பாதிக்கிறாய். படித்தவள். உனது வேலையை எங்கு வேண்டுமானாலும் செய்ய முடியும். குடும்பத்தில் யார் திறமையாகவும் வசதியாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தியாகம் செய்ய வேண்டும். மீரா நாற்காலியை திருப்பி அவனை பார்த்தாள். இது தியாகம் அல்ல. இது வசதி. உங்களது வசதி. கடை மூழ்கிக் கொண்டிருந்தபோது நான் திறமையாக இருந்தேன், அதனால்தான் பணம் கொடுத்தேன். நகுலின் முதல் தொழில் நின்றபோது நான் திறமையானவளாக இருந்தேன், அதனால்தான் அவனது கடனை அடைத்தேன். அம்மாவிற்கு அறுவை சிகிச்சை நடந்தபோது நான் திறமையானவளாக இருந்தேன், அதனால்தான் மருத்துவமனை பிள்ளை கட்டினேன். இப்போது நான் திறமையானவளாக இருக்கிறேன், அதனால்தான் எனது இடத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் எதற்காக தியாகம் செய்கிறீர்கள்? துஷாரின் முகம் இறுகியது. நான் இந்த குடும்பத்தின் மகன். எனது பொறுப்பு வேறு. மற்றவர்களின் வருமானத்தைக் கொண்டு நிறைவேற்றப்படுவது பொறுப்பு அல்ல. அந்த வாக்கியம் துஷாரை ஆழமாகத் துளைத்தது. அவன் மேஜையின் மீது கிடந்த கோப்பை மூடினான். போதும். நாளை காலை சாமான்கள் கீழே செல்லும். இதுதான் இறுதி முடிவு. எனது அனுமதியின்றி யாரும் எனது வணிகக் கோப்புகளையோ இயந்திரத்தையோ தொடமாட்டார்கள். இது என் வீடு, துஷார் மெதுவாகச் சொன்னான். வீடு உன்னுடையதாக இருக்கலாம். ஆனால் இந்த அறை பயன்பாட்டு ஒப்பந்தத்தில் எனது நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. துஷார் சில கணங்கள் அமைதியாக நின்றான். அவன் மீண்டும் சிரித்தான். அப்பா உணர்ச்சிவசப்பட்டு ஒரு காகிதத்தை எழுதி தந்துவிட்டார். அதற்காக நீ குடும்பத்தின் தலையில் உட்கார வேண்டும் என்று அர்த்தமில்லை. சட்டத்தைக் காட்டி வீடுகள் நடப்பதில்லை. உறவுகளின் பெயரை கூறி யாருடைய உழைப்பையும் பறிக்க முடியாது. துஷார் கதவு வரை சென்றான். வெளியே செல்லும்போது அவன் கூறினான், காலையில் கூத்து நடத்தாதே. உறவினர்கள் வரப்போகிறார்கள். மீரா அந்த இரவில் கண்களையே மூடிக்கொள்ளவில்லை. காலை 6 மணிக்கு தூரத்திலிருந்து கேட்ட பாங்கு சத்தத்திற்கும் கோவில் மணிகளின் சத்தத்திற்கும் இடையே அவள் ஜன்னலை திறந்தாள். காற்றில் லேசான குளிர்ச்சி இருந்தது. இந்தூர் வீதிகள் இன்னும் முழுமையாக விழித்திருக்கவில்லை. அவள் தேநீர் தயாரித்துவிட்டு ஸ்டுடியோவில் அமர்ந்து பழைய காகிதங்களை பார்க்கத் தொடங்கினாள். தேவேந்திர மாளவியாவின் கையெழுத்துடன் கூடிய ஒப்பந்தம் பாதுகாப்பாக இருந்தது. அதில் மேல்தளத்தின் கிழக்கு பகுதி மீரா டிசைன் கலெக்டிவ் நிறுவனத்தின் வணிக பயன்பாட்டிற்காக இருக்கும் என்றும், அவளது எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி அதன் பயன்பாட்டை மாற்ற முடியாது என்றும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அவளது 22% பங்களிப்பும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவள் அந்த ஆவணத்தின் புகைப்படத்தை எடுத்து ஸ்கேன் செய்து தனிப்பட்ட கிளவுட் தளத்தில் பாதுகாப்பாக பதிவேற்றினாள். காலை 7:30 மணிக்கு கீழிருந்து கனமான சாமான்களை இழுக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அவள் வெளியே வந்தபோது படிக்கட்டில் 2 தொழிலாளர்கள் நின்றிருந்தனர். பின்னால் நகுல் தச்சனிடம் சுவர் மரச் செல்ஃபை அகற்றிவிட்டு அங்கு டிவி பேனல் அமைக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். சாரதா தேவி கையில் பூஜா தட்டுடன் மேலே வந்து கொண்டிருந்தார்.
அவர் கதவில் ரோலி கொண்டு ஸ்வஸ்திக் வரைந்துவிட்டு புன்னகைத்துச் சொன்னார், நல்லது, நீ விழித்து விட்டாய். முதலில் இயந்திரங்களை கீழே இறக்கச் சொல்லுங்கள். பிறகு பண்டிட்ஜி இடத்தை அளப்பார். மீரா கதவின் முன்பு நின்றாள். யாரும் உள்ளே செல்ல முடியாது. சாரதா தேவியின் புன்னகை மறைந்தது. மீண்டும் அதே நாடகமா? வேலையை ஒழுங்கமைக்காமல் எதுவும் நகராது என்று நான் நேற்று தெளிவாகச் சொன்னேன். நகுல் பொறுமையிழந்தவனாய், அண்ணி, தொழிலாளர்கள் கூலியுடன் வந்திருக்கிறார்கள். வழியை விட்டு விலகுங்கள் என்றான். மீரா தொழிலாளர்களிடம் கூறினாள், இது வணிக வளாகம். உரிமையாளரின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி சாமான்களைத் தொட்டால் காவல்துறையில் புகார் செய்ய நேரிடும். நீங்கள் கீழே காத்திருங்கள். இரு தொழிலாளர்களும் குழப்பத்துடன் பின்வாங்கிச் சென்றனர். சாரதா தேவியின் முமுகம் சிவந்தது. நீ இப்போது போலீஸை கூப்பிடுவாயா? சொந்த வீட்டிலேயே எனது வேலையை பாதுகாப்பது குற்றமல்ல. கீழிருந்து துஷார் விரைவான காலடிகளுடன் வந்தான். அவன் சூழ்நிலையை பார்த்துவிட்டு தொழிலாளர்களை உள்ளே செல்லுமாறு சைகை காட்டியினரான். மீரா தனது கையை உயர்த்தி வழியை மறித்தாள். துஷார், இதை செய்யாதே. நீ என்னை மிரட்டுகிறாயா? நான் எச்சரிக்கிறேன். இந்த கோப்புகளில் வாடிக்கையாளர்களின் இரகசிய தகவல்கள் உள்ளன. இங்கே காப்பீட்டின் கீழ் இயந்திரங்கள் உள்ளன. சேதம் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு. துஷார் அருகில் வந்து குறைந்த குரலில் சொன்னான். கீழே ஆட்கள் நின்றிருக்கிறார்கள். அம்மாவை அவமானப்படுத்தாதே. அவமானத்தை நான் செய்யவில்லை. முடிவு என் மீது திணிக்கப்பட்டுள்ளது. சாரதா தேவி திடீரென்று சத்தமாக அழத் தொடங்கினார். பார், மருமகள் நம்மை திருடன் என்கிறாள். தேவேந்திராஜிக்குப் பிறகு இந்த நாட்டை பார்ப்பதுதான் பாக்கியா? நாம் இவரை மகளாக நினைத்தோம். இவரோ நமக்கு நீதிமன்றத்தையும் போலீஸையும் காட்டுகிறார். சத்தம் கேட்டு அடுத்த வீட்டுப் பெண்கள் தாழ்வாரத்திற்கு வந்தனர். நகுல் உடனடியாக தாயின் தோள்களை பிடித்து கொண்டான். துஷார் மீராவின் கையை பிடித்து ஓரமாக இழுக்க முயன்றான். அவள் பலமாகத் தன் கையை உதறிக்கொண்டாள். அந்த சிறிய காட்சியே பல வருட உறவுகளின் உண்மையான முகத்தை திறந்து காட்டியது. சாரதா தேவியின் கண்ணீர்தான் ஆயுதமாக இருந்தது. நகுலின் தாயின் நடிப்பு மற்றும் துஷாரின் தொடுதல் என்பது பாதுகாப்பு அல்ல, அது கட்டுப்பாடாகும். என் கையை பிடிக்காதே என்றாள் அவள். துஷார் பற்களை கடித்துக்கொண்டு வழியை விட்டு விலகு என்றான். மறுநவடியில் அவன் தொழிலாளர்களை உள்ளே செல்லுமாறு உத்தரவிட்டான். இருவர் இயந்திரங்களை நோக்கி நகர்ந்தனர். மீரா உடனடியாக தனது மொபைலை எடுத்து வீடியோ பதிவு செய்யத் தொடங்கினாள். தேதி, நேரம், உபஸ்தித இருக்கும் நபர்களின் பெயர்களை தெளிவான குரலில் கூறினாள். இதை பார்த்து துஷார் அதிர்ச்சியடைந்தான். அவன் போனை பறிக்க முயன்றான். ஆனால் மீரா பின்வாங்கிவிட்டாள். அதே நேரத்தில் ஒரு தொழிலாளி துணிகளின் கட்டை தூக்கினான். கட்டின் கயிறு அவிழ்ந்து மெல்லிய பட்டுத் துணிகள் தரையில் பரவின. ஒருவருடைய காலணிக்கு அடியில் வெளிமஞ்சள் நிற மகேஸ்வரியின் துப்பட்டா சிக்கிக் கொண்டது. மீராவின் கண்களில் ஒரு கணத்திற்கு கண்ணீர் மினுமினுத்தது. ஆனால் அவளது குரல் உறுதியாக இருந்தது. போதும், இனிமேல் எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாகத்தான் நடக்கும். துஷார் கோபத்துடன், அப்படியானால் குடும்பத்தை விட உனது வேலையைத்தான் நீ தேர்ந்தெடுத்தாய் என்று எழுதி வைத்துக்கொள் என்றான். நான் எனது சுயமரியாதையை தேர்ந்தெடுத்தேன். சாரதா தேவி, உனக்கு மரியாதை வேண்டும் என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியே போ. எங்கள் மருமகளாக வந்து எங்கள் தலையிலேயே ஏறாதே. சரி என்றாள் அவள். நான் சென்று விடுகிறேன். ஆனால் எனது ஆவணங்களும் தனிப்பட்ட உபகரணங்களும் என்னுடன் வரும். துஷார் ஏளனமாக சிரித்துக்கொண்டே, போ, 2 நாட்கள் வெளியே இருந்தால் குடும்பம் இல்லாமல் வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்பது புரியும். பிறகு திரும்பி வந்து மன்னிப்பு கேள் என்றான். மீரா பதிலளிக்கவில்லை. அவள் உள்ளே சென்று லேப்டாப், வெளிப்புற ஹார்ட் டிரைவ், தேவையான ஒப்பந்தங்கள், தேவேந்திராவின் ஒப்பந்தம் மற்றும் சில தனிப்பட்ட பொருட்களை நடுத்தர அளவிலான சூட்கேஸில் வைத்தாள். துணிகளுக்காக அவள் 2 ஜோடி குர்தாக்கள், ஒரு சால்வை மற்றும் அவசியமான மருந்துகளையும் மட்டுமே எடுத்துக்கொண்டாள். அலமாரியில் கிடந்த திருமணத்தின் சிவப்பு பனாரசி சேலையின் மீது அவளது பார்வை சென்றது. ஆனால் அவள் அதை அங்கேயே விட்டுவிட்டாள். அந்த சேலையுடன் இணைந்திருந்த நினைவுகள் இப்போது வேறொரு வாழ்க்கையின் பொருளாக தோன்றின. அவள் சூட்கேஸுடன் கீழே வந்தபோது ஹாலில் உறவினர்கள் கூடிவிட்டிருந்தார்கள். சாரதா தேவி அனைவரின் முன்னிலையிலும், பாருங்கள், இக்காலத்து படித்த மருமகள்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தம்பியின் கல்யாணத்தில் அறை கேட்டதற்காக வீட்டை விட்டுப் போகிறாள் என்றார். மீரா யாருக்கும் விளக்கமளிக்கவில்லை. அவள் துஷாரிடம் மட்டுமே, என் அனுபஸ்திதியில் ஸ்டுடியோவின் எந்த கோப்பையும் பயன்படுத்த வேண்டாம். கம்பெனியின் நிதித் தகவல்களை எனக்கு அனுப்பிவிடுங்கள் மற்றும் எனது எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி எனது பெயரையோ வடிவமைப்புகளையோ டிஜிட்டல் கையொப்பத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்றாள். துஷாரின் முகம் ஒரு கணத்திற்கு மாறியது.
அந்த மாற்றம் மிகவும் சிறியது, ஒருவேளை வேறு யாரும் அதை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் மீரா அதை பார்த்துவிட்டாள். அதில் பயத்தை விட அதிகமான பதற்றம் இருந்தது. உனக்கு உன் கணவன் மீதில் இவ்வளவு கூட நம்பிக்கை இல்லை என்று அவன் கேட்டான். மீரா சூட்கேஸின் கைப்பிடியை பலமாக பிடித்தாள். கேள்வி கேட்டால் கடவுச்சொற்கள் மாற்றப்படாத வரைதான் நம்பிக்கை இருக்கும். அவள் பிரதான வாசலை நோக்கி நடந்தாள். பின்னாலிருந்து சாரதா தேவியின் குரல் கேட்டது. இந்த வீட்டை விட்டுப் போய்விட்டால் திரும்பி வருவதற்கான நிபந்தனைகளை நாங்கள்தான் தீர்மானிப்போம். மீரா வாசலில் நின்றாள், ஆனால் திரும்பவில்லை. வெளியே காலை வெயில் இப்போது தீவிரமாகியிருந்தது. தெருவில் பால் வியாபாரியின் மோட்டார் சைக்கிள் கடந்து சென்றது. தொலைவில் போஹா மற்றும் ஜிலேபி கடைகளிலிருந்து அதிகாலை வாசனை வந்து கொண்டிருந்தது. அந்த நகரம் தனது வழக்கமான நாளை தொடங்கிக் கொண்டிருந்தது. அவளை பொறுத்தவரை அது வழக்கமான நாள் அல்ல. அவள் 7 வருட திருமண வாழ்க்கையின் வரம்பை கடந்தாள். ஆனால் அவளது கைகள் வெற்றுப்பட்டவை அல்ல. ஒரு கையில் சூட்கேஸ் இருந்தது. மறு கையில் ஹார்ட் டிரைவும் ஒப்பந்தத்தின் மூலப்பிரதியும் பாதுகாப்பாக இருந்த பையை வைத்திருந்தாள். அவளுக்கு பின்னால் கதவு அடைக்கப்பட்ட போது அவளுக்கு முன்பை விட தெளிவு அதிகமாக உணரப்பட்டது. அடுத்த சில நாட்களில் அவளுக்கு முன்பாக எத்தனை உண்மைகள் வெளிவரப்போகின்றன என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் மேல் அறை என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். உண்மையான போராட்டம் அவளது இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கானதல்ல. உண்மையான போராட்டம் குடும்பம் பல ஆண்டுகளாக அவளது அன்பு, பொறுமை மற்றும் மௌனத்திற்குள் மூடி வைத்திருந்த உரிமைக்கானது. அவள் வீதியில் நின்று கொண்டிருந்த காரின் கதவை திறந்தாள். பையை தன் மடியில் வைத்துக்கொண்டு ஓட்டுநரிடம் நகரின் மறுமுனையின் முகவரியை கூறினாள். வண்டி முன்னோக்கி நகர்ந்தபோது அவள் தனது மொபைலை திறந்தாள். கூட்டுக்கணக்கின் புதிய அறிவிப்பு ஒன்று திரையில் ஒளிர்ந்தது. இரவு நள்ளிரவு 2:17 மணிக்கு ஒரு பெரிய தொகை அறியப்படாத கணக்கிற்கு மாற்றப்பட்டிருந்தது. வாகனம் சில நிமிடங்களே முன்னால் சென்றிருந்தது. ஆனால் மீராவுக்கு தனக்கு பின்னால் இருந்த சிறிய வீடு பல வருடங்கள் தூரத்திற்கு சென்றுவிட்டது போல் தோன்றியது. அவள் மொபைல் திரையில் வங்கியின் அறிவிப்பு இப்போதும் திறந்திருந்தது. இரவு காலை 10:17 மணிக்கு வணிக கணக்குகளிலிருந்து 18,500 ரூபாய் ஆரியமான் ட்ரேடிங் அண்ட் கன்சல்டிங் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த பெயரை அவள் இதற்கு முன்பு எங்குமே கேட்டதில்லை. கட்டண விநியோகத்தின் குறிப்பில் விரிவாக்க நோக்க முன்பணம் என்று மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. ஆனால் எந்தவொரு விரிவாக்க திட்டத்திற்கும் அவளது ஒப்புதல் பெறப்படவில்லை. அவள் உடனடியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வங்கி விவரங்களை தனது தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பிவிட்டாள். அதன் பிறகு அவள் துஷாருக்கு ஃபோன் செய்ய விரலை உயர்த்தினாள், ஆனால் நின்றுவிட்டாள். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை அவள் ஒவ்வொரு அசாதாரணமான விஷயத்திற்கும் அவனிடம்தான் பதில் கேட்பாள். ஆனால் அந்த நபர்தான் அந்த வினாக்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடும் என்பதை இப்போது அவள் புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். அவள் உடனடியாக அவனிடம் எச்சரித்திருந்தால் மற்ற தடயங்களும் மறைக்கப்பட்டிருக்கலாம். இந்தூரின் கிழக்கு பகுதியில் கட்டப்பட்டிருந்த அமைதியான கட்டடத்தின் முன்பு கார் நின்றது. அங்கு அவளது கல்லூரி தோழி சிருஷ்டி வியாஸ் வசித்து வந்தார். அவர் ஒரு கட்டிடக் கலைஞர், ஆர்க்கிடெக்ட் மற்றும் கடந்த பல ஆண்டுகளாக தனியாக தனது வேலையையும் வாழ்க்கையையும் கவனித்து வருபவர். சிருஷ்டியிடம் தனக்கு சில நாட்களுக்கு தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று மட்டுமே மீரா செய்தி அனுப்பியிருந்தாள். சிருஷ்டி காரணம் கேட்கவில்லை. அவள் கதவை திறந்தாள். சூட்கேஸை உள்ளே வைத்துவிட்டு மீராவின் முகத்தை உன்னிப்பாக பார்த்துவிட்டு, முதலில் குளித்துவிட்டு தேநீர் குடி, பிறகு என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லலாம். இன்று உனக்கு அறிவுரையை விட ஓய்வுதான் தேவை என்றாள். அந்த அபார்ட்மெண்ட் சிறியதுதான் என்றாலும் நேர்த்தியானது மற்றும் பாசமானது. ஹாலில் மண்பானைகள், கட்டிடக்கலை புத்தகங்கள் மற்றும் கைகளால் செய்யப்பட்ட மூங்கில் விளக்குகள் இருந்தன. ஒரு சுவரில் முழுமையடையாத கட்டடங்களின் வரைபடங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இங்கு எந்த பொருளும் வெறும் பார்வைக்காக வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் பயன்பாடு இருந்தது, அர்த்தமும் அதன் சொந்த இடமும் இருந்தது. பல வருடங்களாக எந்த பிரம்மாண்டமான வீட்டை தன் சொந்த வீடு என்று நினைத்துக் கொண்டிருந்தாளோ அங்கு தனக்கென்று ஒரு சிறிய இடம் கூட உண்மையில் இருக்கவில்லை என்பதை மீரா திடீரென உணர்ந்தாள். அவள் சம்பாதிக்கும் வரை, பணம் செலுத்தும் வரை மற்றும் எதிர்த்து பேசாத வரை மட்டுமே மதிப்பு இருந்தது. சிருஷ்டி தேநீருடன் போகாவை கொண்டு வந்து வைத்தார். மீரா காலையிலிருந்தே எதுவும் சாப்பிடவில்லை. ஆனாலும் முதல் வாய் தொண்டைக்குள் இறங்க மென்மேலும் நேரமானது. அவள் நடந்த அனைத்தையும் மெதுவாக விவரித்தாள். மேல் மாடி ஸ்டுடியோ, தொழிலாளர்கள், மாறிய கடவுச்சொல் மற்றும் வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட பெரிய தொகை. சிருஷ்டி நடுவில் எதையும் பேசவில்லை. இறுதியில் அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். உன்னிடம் மூல ஒப்பந்தம் இருக்கிறதா? மீரா பையை திறந்து ஆவணத்தை காட்டினாள். கணக்கிற்கான அணுக்கம் ஓரளவுதான் உள்ளது. வங்கியில் நான் ஒரு அதிகாரம் பெற்ற கையெழுத்தாளர்தான், ஆனால் ஆன்லைன் நிர்வாக கட்டுப்பாடு துஷாரிடம் உள்ளது. சிருஷ்டி தீவிரமாக பேசினார். அப்படியானால் இதை இப்போது குடும்ப பிரச்சனையாக மட்டும் பார்க்காதே.
இதை ஒரு வணிக ஆபத்தாக பார். உனக்கு ஒரு வழக்கறிஞரும் தடயவியல் கணக்காளரும் ஃபோரன்சிக் அக்கவுண்டன்ட் தேவை. இரவில் நள்ளிரவு 2 மணிக்கு 18 லட்சம் ரூபாயை அறியாத நிறுவனத்திற்கு அனுப்புவதும் அடுத்த நாள் காலையில் உனது கோப்புகளுக்கான அணுகலை தடுப்பதும் தற்செயலானது அல்ல. சிருஷ்டி சொல்வது சரிதான் என்பதை மீரா அறிந்திருந்தாள். அவள் அன்றே தனது பழைய அறிமுகமான வழக்கறிஞர் பிரணவ் குல்ஷேத்ராவை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கினாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவேந்திர மாளவியாவின் பங்கு ஒப்பந்தங்களின் நகரை பிரணவ் பார்த்திருந்தார். மதியத்திற்குள் அவர்கள் ஒரு சிறிய சட்ட அலுவலகத்தில் அமர்ந்திருந்தனர். அங்கு மர அலமாரிகளில் தடிமனான கோப்புகள் நிரம்பியிருந்தன. மேலும் ஜன்னலுக்கு வெளியே பழைய இந்தூரின் பிசியான சாலை தெரிந்தது. ஆவணத்தை படித்துவிட்டு பிரணவ் கூறினார், உனது ஸ்டுடியோ குடும்ப அனுமதியின்றி மட்டும் இயங்கவில்லை. அதன் வணிக பயன்பாட்டு உரிமை ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உனது எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி அதன் நிரந்தர பயன்பாட்டை மாற்றுவது ஒப்பந்தத்தின் பல மீறலாகும். அவர்கள் இயந்திரங்களை கீழே தூக்கி எறிந்துவிட்டனர். அதற்கான வீடியோவை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஆனால் அதைவிட மிக முக்கியமான விஷயம் கணக்கு வழக்குகள்தான். உனக்கு பங்குள்ள நிறுவனத்தில் வாரிய ஒப்புதல் அல்லது பங்குதாரர்களின் தகவல்களின்றி இவ்வளவு பெரிய தொகையை அனுப்புவது கடுமையான குற்றமாகும். மீரா கேட்டாள், அவர்கள் எனது பங்கை முடிக்க முடியுமா? நேரடியாக முடியாது. ஆனால் ஆவணங்கள் ஏதேனும் மாற்றப்பட்டிருந்தாலோ, புதிய கடன்கள் பெறப்பட்டாலோ அல்லது உனது கையெழுத்து பயன்படுத்தப்பட்டிருந்தாலோ நிலைமை சிக்கலாகலாம். நமக்கு முதலில் சான்றுகள் தேவை. பிரணவ் அவருக்கு ஒரு தடயவியல் கணக்காளரின் பெயரைக் கொடுத்தார், ராஷ்மி தேஷ்பாண்டே. ராஷ்மி எண்களை மட்டும் கூட்டமாட்டார், அவற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நோக்கங்களையும் தோண்டி எடுப்பார். அதே நாள் வீடியோ மீட்டிங்கில் ராஷ்மி மீராவிடம் கடந்த 2 ஆண்டுகளின் கணக்குகள், வரி விவரங்கள், விற்பனையாளர் பில்கள், வங்கிச் செய்திகள் மற்றும் கிளவுட் டிரைவின் பழைய நகல்களை கேட்டார். எது கிடைக்கிறதோ அதை அனுப்புங்கள் என்று ராஷ்மி கூறினார். இப்போதைக்கு யாரிடமும் குற்றம் சாட்டாதீர்கள். நீங்கள் உணர்வுரீதியாக உடைந்துவிட்டதாக நினைப்பவர்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய தவறுகளை செய்வார்கள். அடுத்த 2 நாட்கள் மீராவுக்கு ஓய்வு நாட்களாக இல்லை, ஆவணங்களை சரிபார்க்கும் நாட்களாக இருந்தன. அவள் காலையில் சீக்கிரமாக எழுந்து சிருஷ்டியின் டைனிங் மேசையில் லேப்டாப்பை திறந்து பழைய மின்னஞ்சல்கள், கட்டண ஒப்புதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களை தேடினாள். கடந்த 6 மாதங்களாக சந்தை மந்தமாக இருப்பதாக துஷார் தொடர்ந்து கூறி வந்ததை அவள் இப்போது நினைவு கூர்ந்தாள். புதிய திட்டங்களுக்கான பணம் தாமதமாகத்தான் கிடைப்பதாக அவர் கூறுவார். ஆனால் வாடிக்கையாளர்களோ சரியான நேரத்தில் பணம் செலுத்தியிருந்தனர். 3வது நாள் ராஷ்மி முதல் பட்டியலை அனுப்பினார். கடந்த 8 மாதங்களாக கம்பெனி கணக்கிலிருந்து பல சிறிய மற்றும் பெரிய தொகைகள் மாளவியா ஃபர்னிஷிங்ஸின் வழக்கமான வியாபாரத்துடன் எந்த சம்பந்தமும் இல்லாத நிறுவனங்களுக்கு சென்றிருந்தன. சில கொடுப்பனவுகள் திருமண ஏற்பாடு, இறக்குமதி செய்யப்பட்ட தளபாடங்கள் மற்றும் விலை உயர்ந்த அலங்காரங்களுடன் தொடர்புடையவை. ஆனால் அவை மாதிரி வளர்ச்சி, விற்பனையாளர் முன்பணம் மற்றும் பிராண்ட் விளம்பரம் என்ற தலைப்புகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த கொடுப்பனவுகளுக்கு உங்களது ஒப்புதல் உள்ளதா என்று ராஷ்மி கேட்டார். இல்லை. சில ஆவணங்களில் டிஜிட்டல் ஒப்புதல் உங்களது பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீராவின் விரல்கள் குளிர்ந்து போயின. என் பெயரிலா? ராஷ்மி அவருக்கு ஒரு PDF கோப்பை அனுப்பினார். கீழே உள்ள மின்னணு கையொப்பத்திற்கு அருகில் அவரது பெயர் இருந்தது, மீரா ஜோஷி மாளவியா. அந்த கையொப்பம் பார்ப்பதற்கு அவளது உண்மையான டிஜிட்டல் கையொப்பத்தைப் போலவே இருந்தது. ஆனால் அந்த தேதி அவள் புனேவில் வாடிக்கையாளர் சந்திப்பில் இருந்த நாளினுடையது. இது அங்கீகரிக்கப்பட்ட கையொப்பமா அல்லது ஸ்கேன் செய்யப்பட்ட படமா என்று அவள் கேட்டாள். தொடக்கத்தில் உங்களது பழைய கையொப்ப கோப்பு புதிய ஆவணத்தில் ஒட்டப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தொழில்நுட்ப விசாரணைக்குப் பிறகுதான் அது தெளிவாகும். மீரா திரையை அணைக்கவில்லை. அவள் சில கணங்கள் அந்த போலியான கையொப்பத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அறையிலிருந்து அவள் வெளியேற்றப்பட்டதே ஒரு அவமானம்தான். ஆனால் இது அதைவிட ஆழமான நம்பிக்கை துரோகம். துஷார் அவளை கைவிட்டது மட்டுமல்லாமல் அவளது அனுமதியின்றி அவளது அடையாளத்தை பயன்படுத்தியிருந்தான். அன்றைய மாலையே மகேஷ்வரிலிருந்து கமலாபாயிடமிருந்து போன் வந்தது. கமலாவின் குரலில் தயக்கம் இருந்தது. மகளே, கோபித்துக் கொள்ளாதீர்கள். 3 மாத பணப்பாக்கி உள்ளது. வீட்டில் மருமகளுக்கு உடல்நிலை சரியில்லை. மருந்து மற்றும் பள்ளிக்கட்டணம் இரண்டும் பாக்கியாக உள்ளன. துஷார் ஐயா, நீங்கள்தான் கணக்குகளை முடக்கிவிட்டதாக கூறுகிறார்கள். மீரா சில கணங்கள் பேச முடியவில்லை. நான் தான் பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டதாகச் சொன்னார்களா? ஆமாம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் கம்பெனி பணத்தை உங்களுடன் எடுத்துச் சென்று விட்டதாகவும் கூறினார்கள். அதனால் சில நாட்களுக்கு பொறுத்திருக்குமாறு சொன்னார்கள். மீரா தனது கண்களை மூடிக்கொண்டாள்.
அவமானத்தின் புதிய அடுக்கு ஒன்று திறக்கப்பட்டது போல் அவளுக்குத் தோன்றியது. குடும்பம் அவளது இடத்தை மட்டும் பறிக்கவில்லை, இப்போது அவர்களின் கடனுக்கான பழியையும் அவளின் மீதே சுமத்தத் தொடங்கியிருந்தது. கமலா அக்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வேலையின் கணக்குகளை நான் பார்த்துக்கொள்கிறேன். எந்த காகிதத்திலும் புதிய கையொப்பம் இடாதீர்கள் மற்றும் சாமான்களை வேறு யாரிடமும் கொடுக்காதீர்கள். நான் 2 நாட்களில் உங்களிடம் மீண்டும் பேசுகிறேன். போனை வைத்துவிட்டு அவள் மகேஸ்வரின் மற்ற கைவினைஞர்களை தொடர்பு கொண்டாள். தோராயமாக அனைவரின் கொடுப்பனவுகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. சிலரிடம் மீரா தனது புதிய வணிகத்திற்காக அவர்களின் பணத்தை தடுத்து வைத்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஒரு வயதான நெசவாளி நகுல் அவரிடம் வேறு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முயன்றதாக கூறினார். அதில் பிராண்டின் பெயர் மாளவியா வேதிகா லிவிங் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த பெயரை கேட்டவுடன் மீராவின் உள்ளே எச்சரிக்கை மணி ஒலித்தது. வேதிகா புதிய மருமகளாக வருவது மட்டுமல்ல, அவளது பெயர் ஒரு புதிய வணிக முகமூதியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இதற்குள் மாளவியா குடும்பம் நகரில் மற்றொரு கதையை பரப்பிவிட்டது. உறவினர்களின் வாட்ஸ்அப் குழுவில் சாரதா தேவி மீராவுக்கு நகுலின் திருமணத்தின் மீது பொறாமை என்று செய்தி அனுப்பினார். குடும்பத்திற்கு தன்னைவிட வசதியான குடும்பத்திலிருந்து மருமகள் வருவதை அவள் வெளிப்படையாக விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார். சிலர் அவளுக்கு புரிய வைக்க ஃபோன் செய்தனர். ஒரு மாமி, மகளே, வீட்டை விட்டு வெளியேறுவது தீர்வு அல்ல. மாமியார் சில சமயங்களில் கடுமையாக பேசுவார்கள். மூத்த மருமகள் பெரிய மனம் வைத்திருக்க வேண்டும் என்றார். ஒரு தொலைதூர நாத்தனார் அறிவுரை கூறினார். வேதிகாவின் வீட்டார்கள் மிகவும் மதிப்புமிக்கவர்கள். இப்போது சண்டை நடந்தால் சமூகத்தில் அவமானம் ஏற்படும். நீ போய் மன்னிப்பு கேட்டுக்கொள். பிறகு நிதானமாக அறையை திருப்பிப் பெற்றுக்கொள்ளலாம். யாருடைய வேலை எங்கு செல்லும் என்று யாரும் கேட்கவில்லை. நள்ளிரவில் கம்பெனி பணத்தை யார் எடுத்தது என்றும் யாரும் கேட்கவில்லை. குடும்பத்தின் கௌரவத்தின் பெயரில் ஒவ்வொரு கேள்வியும் அந்த பெண் மீது மட்டுமே தொடுக்கப்பட்டது. யாருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதோ அவளிடமே கேட்கப்பட்டது. மீரா ஆரம்பத்தில் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் ஃபோன் எடுப்பதையே நிறுத்திவிட்டாள். குடும்பத்தின் வெளிப்புற கட்டமைப்பை மட்டுமே பார்ப்பவர்கள் உள்ளே இருக்கும் கரையானை நம்ப மாட்டார்கள் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சமூகத்தை சமாதானப்படுத்துவதற்கு முன்பு அவள் சான்றுகளை திரட்ட வேண்டியிருந்தது. 4 நாட்களுக்குப் பிறகு ராஷ்மி தெரிவித்தார். ஆரியமான் ட்ரேடிங் அண்ட் கன்சல்டிங் நிறுவனம் 3 மாதங்களுக்கு முன்புதான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அலுவலக முகவரி ஒரு பொதுவான வணிக மையமாகும். ஆனால் தொடர்பு எண் நகுலின் பழைய நண்பர் ஆரியமான் சக்சேனாவினுடையது. அந்த நிறுவனம் மாளவியா ஃபர்னிஷிங்ஸிடமிருந்து மொத்தம் 27 லட்சத்தை பெற்றுள்ளது. அதற்கு மாற்றாக எந்தவொரு பொருள், சேவை அல்லது சொத்தின் தெளிவான பதிவு இல்லை. இது பணத்தை வெளியே எடுக்கும் வழியாக இருக்கலாம் என்றார் ராஷ்மி. ஆனால் நாம் வங்கி பரிமாற்றம் மற்றும் இன்வாய்ஸ்களின் உண்மையான நிலையை பார்க்க வேண்டும். திருமணச் செலவு இதிலிருந்துதான் செய்யப்படுகிறதா? வாய்ப்புகள் மிக அதிகம். சில கொடுப்பனவுகள் அந்த நிறுவனத்திலிருந்து டெக்கரேட்டர் மற்றும் வர்னிஷிங் ஷோரூமிற்கு சென்றுள்ளன. நகுல் பல வருடங்களாக எந்த நிலையான வேலையும் செய்யவில்லை என்பது மீராவுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் எப்போதாவது கஃபே தொடங்குவது பற்றி பேசுவான், ஆன்லைன் வியாபாரம் பற்றி பேசுவான். ஒவ்வொரு திட்டமும் சில மாதங்களில் நின்றுவிடும். அவனது கடன் ஏதேனும் ஒரு வகையில் குடும்பக் கணக்கிற்கே வந்துவிடும். இந்த முறை அவனது திருமணத்தை வியாபார விரிவாக்கம் என்று பெயரிட்டு கம்பெனியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டு வருகிறது. ராஷ்மி மேலும் கூறினார். மற்றொரு விஷயம் என்னவென்றால், கம்பெனி சமீபத்தில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்திடம் கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளது. அந்த விண்ணப்பத்தில் உங்களது தனிப்பட்ட சொத்து மதிப்பு, உங்களது வடிவமைப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் உங்களது பங்குகளும் பாதுகாப்பாக காட்டப்பட்டுள்ளன. நான் எந்தவொரு கடன் விண்ணப்பத்திலும் கையெழுத்திடவில்லையே. அப்படியானால் அதற்கான நகல் நமக்கு உடனடியாக தேவை. பிரணவ் அந்த நிதி நிறுவனத்திற்கு ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பினார். மீரா எந்தவொரு புதிய கடனுக்கோ அல்லது தனிப்பட்ட உத்தரவாதத்திற்கோ ஒப்புதல் அளிக்கவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு பதில் வர காலம் பிடிக்கும், ஆனால் இந்த நடவடிக்கை அவசியமானது. மீரா முதல்முறையாக உணர்ந்தாள். அவள் அந்த வீட்டில் மௌனமாக அறையை விட்டு வெளியேறியிருந்தால் சில மாதங்களுக்குப் பிறகு அவள் எடுக்காத கோடிக்கணக்கான கடனை பற்றி அவள் அறிந்திருக்க நேரிட்டிருக்கும். இதற்குள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்தன. சமூக வலைத்தளங்களில் நகுல் மற்றும் வேதிகாவின் புகைப்படங்கள் வெளிவரத் தொடங்கின. ஒரு ஆடம்பர ஓட்டலில் சங்கீத நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு வெளியானது. புதிய மருமகளின் வரவேற்புக்காக வீட்டின் மேல் தளம் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டுவிட்டதாக சாரதா தேவி உறவினர்களுக்கு தெரிவித்தார். ஒரு வீடியோவில் தனது ஸ்டுடியோவின் சுவரில் தங்க நிறத்திலான எம்போஸ்ட் செய்யப்பட்ட பேனலை மீரா பார்த்தாள். அவளது பணிமேசை காணாமல் போயிருந்ததுடன் மாதிரிகள் தொங்கவிடப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய கட்டில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோவிற்கு கீழே ஒரு உறவினர், மாளவியா குடும்பத்தின் புதிய தொடக்கம் என்று எழுதியிருந்தார்.
மீரா மொபைலை அணைத்துவிட்டாள். அறை மாற்றப்பட்டதற்காக அவள் வருத்தப்பட்டாள். ஆனால் அவளது போராட்டம் செங்கற்களுடனும் தளபாடங்களுடனும் அல்ல என்பதை அவள் அறிந்து கொண்டிருந்தாள். யாரோ ஒருவர் அவளது உழைப்பின் பெயரையும் அவளது குழுவையும் அவளது பொருளாதார அடையாளத்தையும் மாற்ற முயன்று கொண்டிருந்தனர். 7ஆம் நாள் மதிய வேளையில் ஒரு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி வந்தது. நீங்கள் மீரா அக்கா தானா? நான் வேதிகா பேசுகிறேன். போனில் பேச முடியாத ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் பேச வேண்டும். மீரா அந்த செய்தியை பலமுறை படித்தாள். இதுவும் குடும்பத்தின் ஒரு தந்திரமாக இருக்கலாம் என்று அவளுக்கு சந்தேகம் எழுந்தது. அவள் உடனே பதில் அனுப்பவில்லை. தோராயமாக அரை மணி நேரத்திற்கு பிறகு 2வது செய்தி வந்தது. நீங்கள் திருமணத்திற்கு முன்பே கம்பெனியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் பணத்தை எடுத்து சென்று விட்டதாகவும் என்னிடம் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அப்பாவிடம் கோரப்பட்டுள்ள முதலீட்டில் உங்களது கையெழுத்து உள்ளது. முழுமையான உண்மை எனக்கு சொல்லப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். அடுத்த நாள் ஒரு பொதுவான இடத்தில் சந்திக்குமாறு மீரா அவளுக்கு பரிந்துரைத்தாள். அவர்கள் இந்தூரின் அமைதியான நூலகம் ஒன்றில் உள்ள கஃபேவில் சந்தித்தனர். வேதிகா பச்சை நிற எளிய சுடிதார் அணிந்திருந்தாள். அதிகப்படியான நகைகளுடனும் ஆடம்பர உடைகளிலும் அவள் வலம் வந்த புகைப்படங்களிலிருந்து அவள் முற்றிலும் மாறுபட்டு காணப்பட்டாள். அவளது முகத்தில் உற்சாகத்தை விட கவலைதான் அதிகமாக இருந்தது. சில சம்பிரதாய பேச்சுக்களுக்குப் பிறகு வேதிகா தனது பையிலிருந்து ஒரு கோப்பை வெளியே எடுத்தாள். நகுலின் குடும்பத்தாரிடம் அப்பா சொன்னார்கள், திருமணத்திற்குப் பிறகு அவர்களின் புதிய லைஃப் ஸ்டைல் பிராண்டில் என்னை ஒரு முதலீட்டாளராக்கப் போவதாக கூறினார்கள். அவர்கள் அப்பாவிடம் 75 லட்சம் முதலீடு செய்யச் சொல்லியிருக்கிறார்கள். இது உங்களது நிலைநிறுத்தப்பட்ட வணிகம் என்றும் நீங்களே விரிவாக்கத் திட்டத்தை உருவாக்கியுள்ளீர்கள் என்றும் கூறப்பட்டதால் ஆரம்பத்தில் அப்பா சம்மதித்தார். மீரா கேட்டாள், என்ன? கம்பெனியில் நீங்கள்தான் இருப்பீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். நீங்கள்தான் டிசைன்களை பார்ப்பீர்கள், நான் மார்க்கெட்டிங் செய்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த வாரம் நகுல் உங்களுக்கு உணர்வுபூர்வமான பிரச்சினை இருப்பதால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் இனிமேல் வேலை செய்ய மாட்டீர்கள் என்றும் கூறினார். இருப்பினும் ஒப்பந்தத்தில் உங்களது கையெழுத்து உள்ளது என்று கூறியபடியே வேதிகா ஆவணத்தை அவளிடம் நீட்டினார். அந்த ஆவணத்தில் புதிதாக ப்ரொபோஸ்டான மாளவியா வேதிகா லிவிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்காக மீராவின் பிராண்ட் பெயர், வடிவமைப்பு தொகுப்பு மற்றும் நெசவாளர் வலையமைப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கீழே மீண்டும் அதே போலியான டிஜிட்டல் கையெழுத்து இருந்தது. மீரா நீண்ட மூச்சை எடுத்தாள். இதை நான் எப்போதுமே பார்த்ததில்லை. வேதிகாவின் கண்களில் பயம் இறங்கியது. அப்படியானால் நான் ஏமாற்றப்படுகிறேனா? உங்களுக்கு மட்டுமல்ல என்று கூறிய மீரா அந்த முழுச் சங்கிலித் தொடரையும் முதல்முறையாக வெளிநபர் ஒருவரின் சாமனே தெளிவாக விளக்கினாள். கம்பெனி முதலீடு, ஸ்டுடியோவை மாற்றியது, முடக்கப்பட்ட கொடுப்பனவுகள், மாற்றப்பட்ட கடவுச்சொல், தெரியாத கணக்குகளுக்குச் சென்ற பணம் மற்றும் போலியான கையெழுத்து என அனைத்தையும் கூறினாள். வேதிகா அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் கூறினாள், நீங்கள் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று என்னிடம் கூறப்பட்டது. நீங்கள்தான் எப்போதும் நகுலை குறைவாக மதிப்பிட்டதாக சாரதா தேவி அத்தை கூறினார். கம்பெனி பணத்தை உங்கள் பிறந்த வீட்டிற்கு நீங்கள் கொடுப்பதாகவும் அவர் கூறினார். மீராவின் முகத்தில் கசப்பான புன்னகை தோன்றியது. நான் கம்பெனி பணத்தை கொடுப்பதற்கு அளவுக்கு என் பிறந்த வீடு பெரியதல்ல. என் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் இறந்த பிறகு என் தாயார் மகேஸ்வரில் என் அட்டியுடன் அத்தை மதினி வசித்து வருகிறார். இந்த வீட்டிற்காக நான் கொடுத்ததில் பாதியைக் கூட என் குடும்பத்திற்காக நான் வைத்துக் கொள்ளவில்லை. வேதிகா மெதுவாக கேட்டாள், நீங்கள் இப்போது திருமணத்தை நிறுத்த விரும்புகிறீர்களா? இந்த கேள்வி மீராவுக்கு எளிதானதாக இல்லை. ஆம் என்று சொன்னால் குடும்பம் உருவாக்கிய அதே பொறாமை பிடித்த பெண்தான் அவள் என்று தோன்றும். இல்லை என்று சொன்னால் பொய் சொல்லி பணம் பறிக்கப்படும் ஒரு குடும்பத்திற்குள் மற்றொரு பெண்ணை அவள் அனுப்ப வழிவிட்டவள் ஆவாள். முடிவு உன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று அவள் பதிலளித்தாள். ஆனால் முடிவு முழுமையான தகவலின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நகுலை திருமணம் செய்து கொள்ளும்படியோ அல்லது வேண்டாம் என்றோ நான் உன்னிடம் சொல்ல மாட்டேன். திருமணத்திற்கு முன்பு ஒரு குடும்பம் நிதி உண்மைகளை மறைத்தால், உனது பெயரைக் கொண்டு முதலீடுகளை பெற்றால் மற்றும் மற்றொரு பெண்ணின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தினால், திருமணத்திற்குப் பிறகு இந்த நடத்தை தானாக மாறாது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். வேதிகா தனது விரல்களை இறுக்கிக் கொண்டாள். அப்பா திருமணத்திற்காக நிறைய பணம் செலவழித்துள்ளார். அழைப்பிதழ்கள் சென்றுவிட்டன. நான் பின்வாங்கினால் எங்கள் சமூகத்தில் பல விஷயங்கள் பேசுவார்கள். அம்மாவின் உடல்நிலை ஏற்கனவே சரியில்லை. மீரா அவளது இக்கட்டான சூழ்நிலையை புரிந்து கொண்டாள். இந்திய குடும்பங்களில் திருமணம் என்பது இரு நபர்களின் முடிவு மட்டுமல்ல. அதில் பெற்றோரின் கௌரவம், உறவினர்களின் எதிர்பார்ப்புகள், செலவுகள், சமூக அழுத்தம் மற்றும் பல வருட கற்பனைகள் ஆகியவை இணைந்திருக்கும்.
பல பெண்கள் தவறான அறிகுறிகளை அடையாளம் கண்டுகொண்ட பிறகும் பின்வாங்குவதில்லை, ஏனெனில் தங்கள் முடிவின் சுமையை முழு குடும்பமும் சுமக்க நேரிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நீ இப்போது எந்தவொரு வெளிப்படையான நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று மீரா கூறினாள். முதலில் முதலீட்டை நிறுத்துமாறு அப்பாவிடம் கூறுங்கள். புதிய காகிதங்கள் எதிலும் கையெழுத்து இடாதீர்கள். உனக்கு கிடைக்கும் எந்தவொரு சந்தேகம் அல்லது ஆவணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வேதிகா சற்று யோசித்துவிட்டு கேட்டாள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா? மீரா நேரடியாக பதிலளிக்கவில்லை. வேதிகாவை தனது பழிவாங்கும் காயாக பயன்படுத்த அவள் விரும்பவில்லை. உண்மையை மறைப்பதை மட்டும் நிறுத்துங்கள். கம்பெனி முதலீடு அல்லது என்னை பற்றி நகுலோ அல்லது துஷாரோ உன்னிடம் எதையாவது கூறினால் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் எந்தவிதமான ரிஸ்க்கும் எடுக்காதீர்கள். சந்திப்பு முடிவதற்குள் வேதிகா சொன்னாள், இன்னொரு விஷயமும் இருக்கிறது. திருமணத்திற்குப் பிறகு அப்பாவிடம் இருந்து கிடைக்கும் பணம் முதலில் பழைய வணிகக் கடன்களை அடைக்க பயன்படும் என்று சாரதா தேவி அடிக்கடி கூறுகிறார். ஆனால் நகுலோ தொழிலில் எந்த கடனும் இல்லை என்று கூறியிருந்தான். இந்த புதிய தகவலின் அர்த்தம் என்னவென்றால், திருமண முதலீடு என்பது விரிவாக்கத்திற்காக மட்டுமல்ல, பழைய மறைக்கப்பட்ட கடன்களை அடைப்பதற்காகவே அவகாசம் கேட்கப்படுகிறது என்பதுதான். மறுநாள் ராஷ்மி கம்பெனியின் கடன்கள் பற்றிய விரிவான பட்டியலை அனுப்பினார். அதிகாரப்பூர்வ கணக்குகளில் தோராயமாக 42 லட்சம் கடன் காட்டப்பட்டிருந்தது. ஆனால் வங்கிக் கடன்கள், தனிப்பட்ட கடன்கள், விற்பனையாளர்களுக்கு தரவேண்டிய பாக்கி மற்றும் நெசவாளர்களுக்கான கொடுப்பனவுகள் அனைத்தையும் சேர்த்தால் உண்மையான தொகை 1 கோடியை தாண்டியிருந்தது. இவற்றில் பல கடன்கள் தேவேந்திராவின் மரணத்திற்குப் பிறகு பெறப்பட்டவை. சிலவற்றில் துஷாரின் கையெழுத்து இருந்தது, சிலவற்றில் கம்பெனியின் முத்திரையும் 2 ஆவணங்களில் மீராவின் பெயரிலான தனிப்பட்ட உத்தரவாதமும் பர்சனல் கேரண்டி இருந்தன. இந்த கையெழுத்துகள் போலியானவை என நிரூபிக்கப்பட்டால் உங்களது தனிப்பட்ட பொறுப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் என்று பிரணவ் கூறினார். ஆனால் கம்பெனியில் பங்குதாரராக இருப்பதால் நீங்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். நிதி ஆவணங்களின் நகல்கள், வாரிய கூட்டத்தின் விவரங்கள் மற்றும் கடந்த 12 மாதங்களின் பரிவர்த்தனைகளை கேட்டு கம்பெனிக்கு ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பை தயார் செய்தார். அந்த அறிவிப்பை அனுப்புவதற்கு முன்பு மீரா அதை ஒருமுறை வாசித்துப் பார்த்தாள். இது ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை மட்டுமல்ல. இனிமேல் அவள் மௌனமாக திரும்பி வரும் மனைவியாக இருக்க மாட்டாள் என்பதை இது துஷாருக்கு உணர்த்திவிடும். அறிவிப்பு அனுப்பப்பட்ட சில மணி நேரங்களிலேயே துஷாரிடமிருந்து போன் வந்தது. இந்த முறை அவனது குரலில் முன்பை போன்ற உபதேசம் இல்லை. நீ ஏன் வக்கீல் மூலம் நோட்டீஸ் அனுப்பினாய்? ஏனென்றால் நீ கம்பெனி காகதங்களையும் கணக்குகளையும் என்னிடமிருந்து மறைத்து விட்டாய். நீ உன் கணவனை வேறு எதையோ போலச் சித்தரிக்க முயற்சிக்கிறாய். நான் கணக்கு மட்டும்தான் கேட்கிறேன். கல்யாண நேரத்தில் இப்படிச் செய்து குடும்பத்திற்கு அவமானத்தை தேடித் தருகிறாய். போலி கையெழுத்துகளை யார் போட்டது? மறுமுனையில் சில கணங்கள் மௌனம் நிலவியது. பிறகு துஷார் கூறினான், டிஜிட்டல் நடைமுறைகளை அக்கவுண்டன்ட் தான் பார்க்கிறார். உனக்கு எல்லா காகிதமும் நினைவில் இருக்காது. இது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மேலும் நான் எந்த புதிய கம்பெனிக்கும் எனது பிராண்டின் உரிமையை வழங்கவில்லை. அது ஆரம்பகட்ட முன்மொழிவு ப்ரொபோசல் மட்டும்தான். எனது அனுமதியின்றி எனது பெயரில் ஆரம்பகட்ட முன்மொழிவு கூட உருவாக்கப்பட முடியாது. துஷாரின் குரல் கடினமானது. இதுதான் உனது பிரச்சனை. நீ திருமணத்தை ஒரு கூட்டுறவாக பார்க்காமல் நீதிமன்றமாக பார்க்கிறாய். மேலும் நீ கூட்டுறவை ஒரு அனுமதி பத்திரமாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அதில் மனைவி செய்ய வேண்டிய கையெழுத்தை கணவன் எப்போது வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். அவள் போனை துண்டித்துவிட்டாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு சாரதா தேவியிடமிருந்து நீண்ட வாய்ஸ் மெசேஜ் வந்தது. மீரா வேண்டுமென்றே நகுலின் திருமணத்தை கெடுப்பதாகவும், வேதிகாவை நினைத்து அவள் பொறாமைப்படுவதாகவும், தேவேந்திரனின் மரணத்திற்குப் பிறகு குடும்பச் சொத்தை அபகரிக்க விரும்புவதாகவும் அதில் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்தன. முடிவில் அவள் 7 நாட்களுக்குள் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவள் குடும்பத்திலிருந்து எப்போதும் விலக்கி வைக்கப்படுவாள் என்று அவர் கூறினார். மீரா அந்த செய்தியை அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். இப்போது ஒவ்வொரு மிரட்டலும் ஒரு சான்றாக மாறியது. வேதிகா தொடர்ந்து தொடர்பில் இருந்தாள். துஷாரும் நகுலும் தனது தந்தை மீது முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அழுத்தம் கொடுத்து வருவதாக அவள் தெரிவித்தாள். குடும்பத்தின் சார்ட்டர்டு அக்கவுண்டன்ட் ஆவணங்களை பார்க்க வேண்டும் என்று அவள் ஒரு காரணம் சொல்லி சமாளித்திருந்தாள். இதற்கிடையில் பல செய்திகளின் நகல்களை அவள் மீராவுக்கு அனுப்பி வைத்தாள். நகுல் அனுப்பிய ஒரு செய்தியில், திருமணத்திற்குப் பிறகு பணம் வந்ததும் பழைய சப்ளையர் மற்றும் வங்கி பிரச்சினை அமைதியாகிவிடும். அதன் பிறகு புதிய பிராண்ட் உங்கள் பெயரில்தான் இயங்கும் என்று எழுதியிருந்தது. மற்றொரு செய்தியில், சாரதா தேவி வேதிகாவின் தாயிடம் மகளின் பணம் மகளின் எதிர்காலத்திற்கே பயன்படும். மருமகளின் பிறந்த வீடு உதவினால் மாமியார் வீடு பலமாகும் என்று குறிப்பிட்டிருந்தார்.
இந்த குடும்பத்தில் பெண்களின் மரியாதை அவர்களின் ஆளுமை மூலம் தீர்மானிக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் கொண்டுவரும் சொத்துக்களின் மூலமே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மீரா தெளிவாக புரிந்து கொண்டாள். அவள் பல வருடங்களாக சம்பாதிக்கும் மருமகளாக இருந்ததால் பொருத்தமானவளாக கருதப்பட்டாள். இப்போது வேதிகாவின் குடும்பத்திடமிருந்து பெரிய தொகை கிடைக்கும் சாத்தியம் உள்ளதால் அவள் குலத்தின் லக்ஷ்மி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் எப்போது பணத்தை நிறுத்துகிறாளோ அப்பொழுது மீராவுக்கு நடந்த அதே கதி அவளுக்கும் ஏற்படும். திருமணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு சிருஷ்டியின் முகவரிக்கு ஒரு கொரியர் வந்தது. அந்த தடித்த உரையின் மீது மாளவியா பர்னிஷிங்ஸின் பல முத்திரைகள் இருந்தன. உள்ளே 3 ஆவணங்கள் இருந்தன. முதலாவது திருமண இல்லம் தொடர்பான ஒரு குற்றப்பத்திரிகை போன்ற கடிதம். அதில் மீரா காரணமின்றி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் குடும்பத்தின் கௌரவத்திற்கு களங்கம் விளைவிப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது. இரண்டாவது கம்பெனியின் மறுசீரமைப்பு திட்டம். மூன்றாவது ஆவணம்தான் மிக முக்கியமானதாகும். அது ஒரு ராஜினாமா கடிதம். அதில் மீரா தனது விருப்பத்தின் பேரில் மாளவியா ஃபர்னிஷிங்ஸில் உள்ள தனது 22% பங்குகள், வடிவமைப்புத் தொகுப்பை பயன்படுத்தும் உரிமை மற்றும் மேல்மாடி ஸ்டுடியோ மீதான உரிமைகள் அனைத்தையும் நகுல் மாளவியாவின் பெயருக்கு விட்டுக் கொடுப்பதாக எழுதப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக அவளுக்கு முழு மற்றும் இறுதி தீர்வுத் தொகையாக 5 இலட்சம் மட்டுமே வழங்கப்படுவதாக இருந்தது. கீழே அவளது கையெழுத்துக்காக இடம் விடப்பட்டிருந்தது. அதனுடன் துஷார் கைப்பட எழுதிய ஒரு சிறிய குறிப்பும் இருந்தது. திருமணத்திற்கு முன்பு இதில் கையெழுத்திட்டு அனுப்பிவிடு. குடும்பத்தின் மானம் காப்பாற்றப்படும். இதன் பிறகு நீ திரும்பி வருவதற்கும் திருமணத்திற்கு ஒரு வாய்ப்பு வழங்குவதற்கும் நாங்கள் பரிசீலிக்கலாம். மீரா அந்த பக்கத்தை இருமுறை படித்தாள். முதலில் அவளுக்குள் கோபம் பொங்கி எழுந்தது. பிறகு ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. இப்போது எந்த ஒரு குழப்பமும் மீதமில்லை. அறையை காலி செய்யச் சொன்னது, குடும்பம் அவமானப்படுத்தியது மற்றும் வீட்டை விட்டு துரத்தியது ஆகிய எவையுமே தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. அவளை உணர்வுரீதியாக உடைத்துவிட்டு அவளது பங்குகளை பறிக்க வேண்டும் என்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது. அவளது ஸ்டுடியோவை புதிய மருமகளின் அறையாக மாற்றியது வெறும் வீட்டு முடிவு மட்டுமல்ல, அவளது உரிமைகளை அழிப்பதற்கான முதல் பகிரங்க அறிவிப்பாகும். எதிரே அமர்ந்திருந்த சிருஷ்டி அவளது முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். என்ன எழுதியிருக்கிறது? மீரா அந்த ஆவணத்தை அவளிடம் நீட்டினாள். அதை படித்தபடியே சிருஷ்டி தலையை நிமிர்த்தினாள். 5 லட்சத்திற்கு உனது பங்கு, பிராண்ட் மற்றும் ஸ்டுடியோவா? மீராவின் கண்கள் இப்போது ஈரமாகவில்லை. அவள் அந்த பக்கத்தை திருப்பி வாங்கினாள். அதை கவனமாக ஒரு கோப்பில் வைத்துவிட்டு, அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக நினைக்கிறார்கள். உண்மையில் எனக்கு தேவையான ஆதாரத்தை அவர்கள் எனக்கு அனுப்பிவிட்டார்கள் என்றாள். அதே நேரத்தில் அவளது மொபைலுக்கு வேதிகாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. நாளை சங்கீத நிகழ்ச்சி நடக்கிறது. நகுலும் துஷாரும் அங்கே வைத்து அப்பாவிடம் முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைக்க விரும்புகிறார்கள். நான் உங்களை சந்தித்துவிட்டேன் என்பதை அவர்களுக்கு நான் இன்னும் சொல்லவில்லை. நாம் விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். திரையில் வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை மீரா பார்த்தாள். திருமண கொண்டாட்டத்திற்கான கவுன்வன் தொடங்கிவிட்டது. ஆனால் அவளை பொறுத்தவரை அது எந்த உறவையும் காப்பாற்றுவதற்கான கவுண்டவுன் அல்ல, மாறாக ஒரு வலையை முழுமையாக புரிந்துகொள்வதற்கான கவுண்டவுன் ஆகும். அவள் பிரணவ் மற்றும் ராஷ்மிக்கு ராஜினாமா கடிதத்தின் நகரை அனுப்பி வைத்தாள். பிறகு வேதிகாவுக்கு ஒரே ஒரு வாக்கியத்தை எழுதினாள். எந்த காகிதத்திலும் கையெழுத்து மட்டும் விழவிடாதீர்கள். இனி நாம் ஆதாரத்துடன் அடுத்த அடியை எடுத்து வைப்போம். ராஜினாமா கடிதத்தின் நகரை பிரணவ் மற்றும் ராஷ்மிக்கு அனுப்பிய பிறகு மீரா நள்ளிரவு வரை விழித்திருந்தாள். வெளியே நகரத்தின் விளக்குகள் கிராஜுவலி மங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அவளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களின் அர்த்தம் ஒவ்வொரு நிமிடமும் இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தது. இப்போது இது தனது பங்குகளை காப்பாற்றும் விஷயம் மட்டுமல்ல. அவள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவளது பெயரில் பெறப்பட்ட கடன்கள், முடக்கப்பட்ட கொடுப்பனவுகள் மற்றும் போலியான ஒப்புதல்கள் ஆகியவை அவளை நம்பி பல ஆண்டுகளாக வேலை செய்து வரும் அந்த நெசவாளர் குடும்பங்களையும் கடனில் ஆழ்த்திவிடும். மறுநாள் காலை பிரணவ் அவளை அலுவலகத்திற்கு அழைத்தார். ராஷ்மியும் வீடியோ காலில் இணைந்திருந்தார். மேசையில் ராஜினாமா கடிதம், பங்கு ஒப்பந்தம், வங்கி விவரங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட புதிய கம்பெனிகளின் நகல்கள் திறந்த நிலையில் கிடந்தன. பிரணவ் கூறினார், இந்த ஆவணம் சட்டப்பூர்வமாக அப்போதுதான் பலனளிக்கும், அதாவது நீங்கள் சொந்த விருப்பத்துடன் கையெழுத்திட்டால் மட்டுமே. இப்போதைக்கு இது அழுத்தத்தின் கீழ் கொடுக்கப்பட்டதற்கான சான்று மட்டுமே. ஆனால் அவர்கள் உங்களது இடத்தை போலியான கையெழுத்தை பயன்படுத்தக்கூடும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்த முடியாதா என்று மீரா கேட்டாள். கம்பெனி பதிவாளர், வங்கி மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்திற்கு நாம் முறையான எதிர்ப்பை அனுப்புவோம்.
உங்களது பெயரிலான எந்தவொரு பங்கு, கையெழுத்து, தனிப்பட்ட உத்தரவாதம் அல்லது அறிவுசார் சொத்துரிமை மாற்றம் ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இதற்கு முன்கூட்டியே அறிவிப்பு அவசியம். ராஷ்மி திரையில் ஒரு விளக்கப்படத்தை திறந்தார். கடந்த 6 மாத கொடுப்பனவுகளில் 3 நிலைகளை நான் காண்கிறேன். முதலாவது, திருமண மற்றும் தனிப்பட்ட செலவுகளை வணிகச் செலவுகளாக காட்டுவது. இரண்டாவது, நெசவாளர்கள் மற்றும் குடும்பத்தின் பழைய விற்பனையாளர்களுக்கு தரவேண்டிய பாக்கியை நிறுத்தி ரொக்கப் பணத்தை சேமிப்பது. மூன்றாவது, புதிய கம்பெனியை உருவாக்கி பழைய தொழிலின் வடிவமைப்பு சொத்து மற்றும் பிராண்ட் பட்டியலை அங்கு மாற்றுவது. மீரா கேட்டாள், இதன் மூலம் துஷார் என்ன பலனடைய விரும்புகிறான்? புதிய கம்பெனி வேதிகாவின் குடும்ப முதலீட்டில் தொடங்கப்பட்டால் பழைய கடனுக்கான பணம் கிடைத்துவிடும். பிறகு லாபகரமான டிசைன்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளை நெட்வொர்க் ஆகியவை புதிய நிறுவனத்திற்கு வழங்கப்படலாம். பழைய கம்பெனிக்கு கடன்களும் வழக்குகளும் மட்டுமே மிஞ்சும். எனது 22% பங்குகள் காகிதத்தில் இருக்குமே தவிர மதிப்பிழந்ததாக மாறிவிடும். மீரா நாற்காலியின் பின்புறத்தில் தலையை சாய்த்தாள். அந்த திட்டம் எந்தளவுக்கு குளிரானதோ அதே அளவுக்கு துல்லியமாகவும் திட்டமிடப்பட்டதாகவும் இருந்தது. அவளை வீட்டை விட்டு வெளியேற்றியது உணர்ச்சிவசப்பட்ட ஒரு செயல் அல்ல. அவள் முன்னிலையில் ஸ்டுடியோவை காலி செய்வது, ஆவணங்களை மாற்றுவது மற்றும் புதிய கம்பெனியை அறிவிப்பது கடினமாக இருந்திருக்கும். அவள் அவமானப்பட்டு திரும்பி வந்து கையெழுத்திட வேண்டும் அல்லது கோபத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விட வேண்டும் என்பதே அவர்களின் திட்டமாக இருந்தது. பிரணவ் கூறினார், நாம் அவசரப்பட்டு பொதுவெளியில் குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது. நீங்கள் இப்போது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் குடும்பத்தினர் இதை ஒரு குடும்பத் தகராறாக மாற்றி வழக்கை திசை திருப்பலாம். முதலில் கையெழுத்துகளுக்கான தொழில்நுட்ப அறிக்கை, வங்கி பதிவுகள் மற்றும் கம்பெனியின் அதிகாரப்பூர்வ கோப்புகளை பாதுகாக்க வேண்டும். வேதிகாவின் செய்தியைப் பற்றி மீரா அவர்களிடம் கூறினாள். சங்கீத நிகழ்ச்சியில் அவளது தந்தையிடம் முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைக்க தயாராகி வருவதாகவும் அவர்களை தடுப்பது அவசியம் என்றும் தெரிவித்தாள். பிரணவ் தீவிரமான குரலில் பதிலளித்தார், ஆனால் நீ நேராக அந்த நிகழ்ச்சிக்குச் சென்று இந்த வேலையை செய்ய வேண்டாம். அவர்கள் இதை திருமணத்தை கெடுக்கும் முயற்சி என்று சொல்லிவிடுவார்கள். உன் தந்தையிடம் அந்த ஆவணங்களை சுதந்திரமான விசாரணைக்கு அனுப்புமாறு வேதிகா சொல்லட்டும். நமக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. முதலீட்டு ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப தவறு இருப்பதாக கூறி தற்காலிகமாக கையெழுத்திடுவதை தள்ளிப்போடுமாறு வேதிகாவிடம் மீரா சமஜா விளக்கினாள். தன் தந்தை கைலாஷ் பாட்டிதார் குடும்பத்தின் கௌரவத்தைப் பற்றி மிகவும் கவலைப்படக்கூடியவர் என்று வேதிகா கூறினாள். திடீரென்று அவரிடம் ஏமாற்று வேலை நடப்பதாகச் சொன்னால் அவர் ஒன்று திருமணத்தையே நிறுத்திவிடுவார் அல்லது கோபத்தில் பொதுவெளியில் பிரச்சினையை உண்டாக்குவார். நான் திருமணத்தை நிறுத்த விரும்பவில்லை என்று நடுங்கும் குரலில் வேதிகா கூறினாள். ஆனால் அப்பாவின் பணத்தை என்னால் இப்படி வீணடிக்க விட முடியாது. நீ இப்போதைக்கு திருமணத்தையும் முதலீட்டையும் தனித்தனியாக பார்க்க வேண்டுமென்று மீரா கூறினாள். திருமண முடிவு உன்னுடையது. ஆனால் பணம் எந்தவொரு உணர்ச்சிப்பிடியிலும் போய்விடக்கூடாது. சங்கீத நிகழ்ச்சியின் மாலையில் பாட்டிதார் குடும்பத்திடம் தங்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆவணங்களை பார்க்காமல் கையெழுத்திட அனுமதி தரமாட்டார் என்று வேதிகா கூறினாள். நகுல் முதலில் சிரித்துக்கொண்டே அதை சமாளிக்க முயன்றார். பிறகு துஷார் இது வெறும் குடும்பச்சடங்கு போன்ற சம்பிரதாயம்தான் என்று விளக்கினார். ஆனால் கைலாஷ் பாட்டிதார் 75 லட்சம் என்பது சாதாரண சம்பிரதாயம் கிடையாது என்று திட்டவட்டமாக கூறினார். சாரதா தேவி சிரித்துக்கொண்டே அந்த சூழ்நிலையை சமாளித்தார். ஆனால் வேதிகா அவர் முகத்தில் தோன்றிய நிமிர்ந்து நின்ற கடுமையை கவனித்துவிட்டாள். பின்னர் நகுல் அவளை தனித்தனியாக அழைத்து, உன் அப்பாவின் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பத்தி பேசச் சொன்னது யார் என்று கேட்டார். இவ்வளவு பெரிய தொகை அண்ணா! நகுல் கோபமடைந்தான். நாங்கள் உன்னை எங்கள் குடும்பத்தில் ஒரு பங்குதாரராக இணைக்கிறோம். ஆனால் நீ எங்கள் மீது சந்தேகப்படுகிறாய். எல்லாமே தெளிவாக தூய்மையாக இருந்தால் பிறகு விசாரணைக்கு ஏன் பயப்பட வேண்டும்? நகுல் அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை. இரவில் அவன் துஷாருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். வேதிகா திடீரென்று நிறைய கேள்வி கேட்கிறாள். இவள் ஏதாவது மீரா பாவியுடன் மீராவுடன் பேசினாளா என்ன? வேதிகா அந்த செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை மீராவுக்கு அனுப்பி வைத்தாள். மறுபுறம் பிரணவ் கம்பெனி பதிவாளரிடம் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். மீராவின் பெயரிலான எந்தவொரு பங்கு மாற்றமும் அல்லது இயக்குனர் முன்மொழிவும் நடந்தால் தமக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. வங்கியும் அவரது புகாரை பெற்றுக்கொண்டு டிஜிட்டல் கையெழுத்து இடப்பட்ட புதிய ஆவணங்களுக்கு தற்காலிக தடை விதித்தது. தனிப்பட்ட நிதி நிறுவனமும் கடன் விண்ணப்பத்தின் முழுமையான பதிவை வழங்க 7 நாட்கள் அவகாசம் கேட்டது. மாளவியா ஃபர்னிஷிங்ஸின் பழைய மின்னஞ்சல் பேக்கப்பிலிருந்து ராஷ்மிக்கு ஒரு முக்கியமான துப்பு கிடைத்தது. சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு துஷார் அக்கவுண்டன்ட்டுக்கு எழுதியிருந்தார். மீராவின் கையெழுத்து உள்ள பழைய PDF பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு அவளிடம் பேச வேண்டிய அவசியமில்லை.
பிற்காலத்தில் போர்டு மீட்டிங்கில் அதை சரிசெய்து கொள்ளலாம். இந்தச் செய்தி எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஆதாரமாக இருந்தது. இப்போது போலியான கையெழுத்து என்பது வெறும் தொழில்நுட்ப சந்தேகமாக மட்டும் இருக்கவில்லை. அதற்கு பின்னால் தெளிவான உத்தரவுகள் இருப்பது உறுதியாகியிருந்தது. அந்த மின்னஞ்சலை படித்துவிட்டு மீரா நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். திருமணத்தின் ஆரம்ப வருடங்களில் துஷார் சிறியதொரு பொருள் வாங்குவதைக் கூட அவளிடம் கலந்தாலோசித்துவிட்டுத்தான் செய்வான். மனைவியின் புரிதலே தனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று அவன் கூறுவான். ஆனால் போகப் போக ஆலோசனை கேட்பது குறைந்தது. பிறகு தகவல் சொல்வது முற்றிலும் நின்றது. இப்போது அவளது அனுமதிக்கு பதிலாக அவளது கையெழுத்து துண்டு பயன்படுத்தப்படத் தொடங்கியிருந்தது. உறவுகள் திடீரென்று முறிந்துவிடவில்லை. மாறாக அந்த உறவுகளில் இருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு சுயநலம் மட்டுமே நிரப்பப்பட்டிருந்தது. அவனுக்கு எதிராக கிரிமினல் புகார் அளிக்க நீங்கள் தயாரா என்று பிரணவ் கேட்டார். இப்போதைக்கு இல்லை என்று அவள் கூறினாள். முதலில் சம்பளம் மற்றும் பணம் கொடுக்க வேண்டியவர்களின் பணத்தை பாதுகாக்க வேண்டும். கம்பெனியின் கணக்குகள் உடனடியாக முடக்கப்பட்டால் நெசவாளர்களுக்கு பணம் கிடைப்பது இன்னும் தாமதமாகும். தற்போதைய கையிருப்பு மற்றும் கடன்களின் பட்டியலை தயாரித்து நீதிமன்றத்திடம் வரையறுக்கப்பட்ட இடைக்கால பாதுகாப்பை பெறுமாறு ராஷ்மி பரிந்துரைத்தார். இதன் மூலம் துஷாரால் எந்தவொரு பெரிய சொத்தையோ அல்லது வடிவமைப்பு உரிமையையோ புதிய கம்பெனிக்கு மாற்ற முடியாது. அதே சமயம் அவசியமான கூலிப்பணம் மட்டும் தொடர்ந்து வழங்கப்படலாம். மகேஷ்வருக்குச் சென்று நெசவாளர்களை சந்திக்க மீரா முடிவு செய்தாள். அவள் சிருஷ்டியுடன் காலையில் கிளம்பினாள். நகரம் பின்னால் சென்றதும் சாலையின் இருபுறமும் வயல்வெளிகள், சிறிய ஊர்கள் மற்றும் நர்மதா பிரதேசத்தின் வறண்ட குன்றுகள் கண்ணில் பட்டனர். மகேஸ்வரியை அடைந்தவுடன் தரியின் பரிச்சயமான சத்தம் அவளது காதில் கேட்டது. சிறிய வீடுகளில் வண்ண நூல்கள் வரிசையாக தொங்கிக் கொண்டிருந்தன. ஏதோ ஒரு முன்றினில் நீல நிறத் துணி காய்ந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் வயதான கைவினைஞர்கள் ஓரத்தில் மெல்லிய நூல்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். கமலாபாயின் வீட்டில் 8 பேர் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். சிலரின் கண்களில் நிம்மதி தெரிந்தது. ஒரு வயதான நெசவாளி கோவிந்தராவ் கூறினார், மகளே, உன்னது பெயரை நம்பிதான் நாங்கள் வேலை செய்தோம். கடைகளில் நீதான் பணத்தை எடுத்துவிட்டு தனித்துவிட்டதாக சொல்கிறார்கள். உண்மை என்ன? மீரா பொய்யான ஆறுதல் எதையும் கூறவில்லை. அவள் கூறினாள், கம்பெனியில் பண மோசடி நடந்துள்ளது. எனது பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான் எல்லாவற்றையும் திரட்டி வருகிறேன். பணம் தாமதமாவதற்கு எனது பொறுப்பும் உள்ளது. அதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் வேறு எந்த புதிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடாதீர்கள். எங்களுக்கு பணம் கிடைக்குமா என்று கமலாபாய் கேட்டார். கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். முதலில் பாக்கித் தொகையின் முழுப்பட்டியலை தயாரிக்க வேண்டும். அதற்காக உங்களது இன்வாய்ஸ்கள், டெலிவரி நோட்டுகள் மற்றும் செய்திகளின் நகல்களை கொடுங்கள். நகுலின் பிரதிநிதி தங்களை புதிய கம்பெனியுடன் வேலை செய்ய சொன்னதாக பலரும் தெரிவித்தனர். பழைய பாக்கியை மறந்துவிட்டால் மட்டுமே எதிர்கால ஆர்டர்கள் கிடைக்கும் என்பதுதான் நிபந்தனை. அதைக் கேட்டு சிருஷ்டி கோபமான குரலில் கூறினாள், இவர்கள் வியாபாரத்தை மட்டும் செய்யவில்லை. தொழிலாளர்களை தங்கள் பழைய பணத்தை மறந்துவிட்டு அடிமைகளாக இருக்க வேண்டுமென்று மிரட்டுகிறார்கள். அன்றைய தினமே மீரா ஒரு எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தயாரிக்கச் செய்தாள். திரும்பி வரும் வழியில் நர்மதா நதிக்கரையில் சிறிது நேரம் நின்றாள். எதிரே தண்ணீர் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவளது மனத்தில் புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவள் நினைத்திருந்தால் துஷாரையும் சாரதா தேவியையும் உடனே போனில் அழைத்து எல்லாவற்றையும் விளக்கியிருக்கலாம். ஆனால் இப்போது கோபத்தை காட்டுவது அவர்களின் வியூகத்தைத்தான் பலவீனப்படுத்தும். நீதி என்பது எதிரியை வீழ்த்துவது மட்டுமல்ல, தனது போராட்டத்திற்கிடையில் நசுங்கிவிடக்கூடிய எளிய மனிதர்களை காப்பாற்றுவதேயாகும் என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பு துஷாரிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. மீரா தனது ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்திடாவிட்டால் இரகசியத் தகவல்களை திருடியது, வாடிக்கையாளர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியது மற்றும் குடும்பத் தொழிலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது போன்ற குற்றச்சாட்டுகளை மீரா மீது சுமத்துவதாக அதில் மிரட்டப்பட்டிருந்தது. மேலும் விவாகரத்துக்கான சட்ட நடவடிக்கைகளை தொடங்குவதாகவும் எச்சரிக்கப்பட்டிருந்தது. அந்த மின்னஞ்சலை படித்துவிட்டு பிரணவ் கூறினார், இது அழுத்தத்தின் 2ஆம் கட்டமாகும். முதலில் உணர்வுபூர்வமான விலகல், பிறகு பொருளாதார ஒப்பந்தம், இப்போது சட்டப்பூர்வ மிரட்டல். இதற்கு நாம் என்ன பதில் அளிப்பது? இது முற்றிலும் போய், எங்களது அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படுகின்றன என்ற 4 வரிகளைத் தவிர வேறு நீண்ட பதில் எதுவும் தேவையில்லை. சட்டப்பூர்வமான வார்த்தை சுருக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை மீரா முதல்முறையாக உணர்ந்தாள். குடும்பத்தினர் பல மணி நேரங்களாக அவளை குற்றவாளியாக சித்தரித்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் 4 வரிகளில் அளிக்கப்பட்ட அந்த பதில் அவர்களின் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ஒரு ஆவணச் சான்றாக மாற்றிக்கொண்டிருந்தது. திருமண நாள் வந்தது.
அன்றைய காலையிலிருந்தே இந்தூரில் மாளவியா மற்றும் பாட்டிதார் குடும்பங்களின் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவத் தொடங்கின. நகுல் குதிரையின் மீது அமர்ந்திருந்தான். சாரதா தேவி கனமான பட்டுச்சேலையிலும் நகைகளிலும் பெருமையுடன் நின்றிருந்தார். துஷார் விருந்தினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தார். எந்த புகைப்படத்திலும் மீரா இல்லை. உறவினர்கள் அவளைப் பற்றி விசாரித்தபோது தனது குறைச்ச தொழில் அகங்காரம் காரணமாக அவள் குடும்பத்தை விட்டு ஓடிவிட்டாள் என்று சாரதா தேவி கூறினார். சிருஷ்டி மீராவின் கையில் இருந்த போனை தள்ளி வைத்தாள். இன்றைக்கு எதையும் பார்க்காதே, நான் பார்க்க வேண்டும் என்று மீரா கூறினாள். பொய் எவ்வளவு எளிதாக விழாக்கோலம் பூண முடியும் என்பதை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அவள் திருமண மண்டபத்திற்குச் செல்லவில்லை. பிரணவின் ஆலோசனையை அவள் ஏற்றுக்கொண்டாள். திருமணத்தை நிறுத்துவது அவளது போராட்டத்தின் நோக்கமல்ல. திருமணத்திற்கு முன்பே நகுலிடம் வேதிகா தெளிவாக கூறியிருந்தாள். சுதந்திரமான தணிக்கை ஆடிட் முடியும் வரை தனது தந்தை எந்த முதலீடும் செய்ய மாட்டார் என்று கராராக கூறினாள். அந்த நேரத்தில் திருமணத்தை நிறுத்துவது தங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதால் நகுல் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டான். சடங்குகள் முடிந்து வேதிகா மாளவியா குடும்பத்தின் மருமகளாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள். மீரா ஸ்டுடியோவாக மாற்றித் தயாரித்திருந்த அந்த அறை இப்போது பூக்களாலும் விளக்குகளாலும் வரவேற்கப்பட்டது. இது புதிய மருமகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அறை என்று சாரதா தேவி உறவினர்களுக்கு பெருமையுடன் தெரிவித்தார். அறைக்குள் வேதிகா தனியாக இருந்தபோது சுவரில் பதிக்கப்பட்டிருந்த தங்க நிற மரப்பட்டையை தொட்டு பார்த்தாள். அதற்குப் பின்னால் ஏதோ ஒரு பழைய திருகாணியின் ஸ்க்ரூ அடையாளம் தெரிந்தது. பீரோவுக்கு கீழே தரையில் நீல நிற நூலின் சிறிய துண்டு ஒன்று கிடந்தது. தனக்கு வரவேற்பாக காட்டப்படும் இந்த அறை வேறு ஒரு பெண்ணின் இடத்தை உறிஞ்சிவிட்டு உருவாக்கப்பட்ட புரொவைடட் இடம் என்பதை அவள் திடீரென்று உணர்ந்தாள். நகுல் அறைக்குள் வந்து கூறினான், பார், அந்த வாவ்பாவி வீண் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். இந்த இடம் நமக்குத்தான் சரியானது. வேதிகா கேட்டாள். அவளது பொருட்கள் எங்கே? கீழே கிடங்கில் தூக்கி போட்டாச்சு. அங்கே சில பழைய கசடு பொருட்கள் இருந்தன, அவற்றை அப்புறப்படுத்தியாச்சு. மீதமுள்ள ஆவணங்கள் மற்றும் வேலைகளை துஷார் ஐயா கவனித்துக் கொள்வார். வேதிகா எதுவும் பேசவில்லை. ஆனால் அதே இரவில் அந்த அறையின் புகைப்படத்தையும் நகுல் பேசியவற்றின் ஆடியோவையும் அவள் பாதுகாப்பாக பதிவு செய்து கொண்டாள். திருமணத்திற்குப் பிறகு மாளவியா குடும்பம் 3 நாட்கள் ஓய்வு கூட எடுக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமையன்று கடைக்கடையின் பிரம்மாண்டமான மறுதிறப்பு விழா நடைபெறும் என்று சாரதா தேவி அறிவித்தார். அந்த புதிய பகுதிக்கு வேதிகா லிவிங் கேலரி என்று பெயரிடப்பட்டது. சமூகத்தின் பிரமுகர்கள், வியாபாரிகள், வங்கி அதிகாரிகள் மற்றும் பாட்டிதார் குடும்பத்தினர் அனைவரும் அழைக்கப்பட்டனர். மேடையில் வேதிகாவை புதிய கம்பெனியின் முதலீட்டாளராக அறிவிக்க வேண்டும், அதே நேரத்தில் முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. மீராவுக்கு அழைப்பிதழ் அனுப்பப்படவில்லை. ஆனால் நிகழ்ச்சியைப் பற்றிய முழு தகவல்களும் வேதிகா மூலமாக உடனுக்குடன் அவளுக்கு கிடைத்துவிட்டன. அவர்கள் அப்பா மீது பொதுவெளியில் அழுத்தம் கொடுக்கப் போகிறார்கள் என்று வேதிகா கூறினாள். நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் இது எனது எதிர்கால கம்பெனி என்று அவர்கள் அறிவிப்பார்கள். அப்பா ஒருவேளை மறுக்க முடியாமல் போய்விடலாம். உன் தந்தை உண்மையைச் செவிமடுக்க தயாராக இருக்கிறாரா? வேதிகா அமைதியாக இருந்தாள். கணக்குகளில் பிரச்சனை இருப்பதாக நான் அவரிடம் கூறியிருக்கிறேன். ஆனால் ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஆதாரம் இல்லாமல் திருமணத்திற்குப் பிறகு அவர் எந்த பிரச்சனையையும் உருவாக்க விரும்பவில்லை. ஆதாரம் தயாராக இருந்தது. அன்றைய தினமே டிஜிட்டல் தடயவியல் அறிக்கை, டிஜிட்டல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துவிட்டது. மீராவின் மின்னணு கையெழுத்து படம் பழைய பிடிஎஃப்-லிருந்து எடுக்கப்பட்டு குறைந்தது 5 புதிய ஆவணங்களில் இணைக்கப்பட்டிருப்பதை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தியது. மெட்டாடேட்டாவில் துஷாரின் அலுவலக கணினி மற்றும் அக்கவுண்டன்ட்டின் பயனர் கணக்கு தொடர்பான குறிப்புகள் இருந்தன. தனியார் நிதி நிறுவனமும் கடன் விண்ணப்பத்தின் நகரை அனுப்பியது. அந்த விண்ணப்பத்தில் மீராவின் பெயரில் போலியான தனிப்பட்ட உத்தரவாதம், பர்சனல் கேரண்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடன் புனே ஹோட்டல் திட்டம், ஜெய்ப்பூரின் 2 வாடிக்கையாளர்கள் மற்றும் மகேஷ்வர் நெசவாளர் குழுவின் எதிர்கால ஒப்பந்தங்கள் ஆகியவை பாதுகாப்பாக காட்டப்பட்டிருந்தன. கடன் இன்னும் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை, ஆனால் செயல்முறை இறுதி கட்டத்தில் இருந்தது. பிரணவ் உடனடியாக இறுதித் தடை உத்தரவுக்காக இன்ஜங்ஷன் மனு தாக்கல் செய்தார். சனிக்கிழமை மாலை நீதிமன்றம் ஆரம்பகால ஆவணங்களை பரிசீலித்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அடுத்த விசாரணை வரை மாளவியா ஃபர்னிஷிங்ஸ் கம்பெனி மீராவின் பங்குகள், அவளது வடிவமைப்பு உரிமைகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் நெசவாளர் வலையமைப்பு ஆகியவற்றை எந்தவொரு புதிய நிறுவனத்திற்கும் மாற்றக்கூடாது. கம்பெனியின் பெரிய அளவிலான நிதி பரிவர்த்தனைகளுக்கு சுதந்திரமான மேற்பார்வை அவசியம் தேவைப்படும். இது இறுதி வெற்றியல்ல, ஆனால் அந்த நிகழ்ச்சியின் அறிவிப்பை சட்டப்பூர்வமாக முடக்குவதற்கு இது போதுமானதாக இருந்தது.
ராஷ்மி கூறினார். இப்போது அவர்கள் மீரி கம்பெனிக்கு உங்களது வடிவமைப்பு உரிமைகளை வழங்குவதாக மேடையில் அறிவித்தால் அது நீதிமன்ற உத்தரவை மீறிய செயலாகும். வங்கி பிரதிநிதிக்கு இதை பற்றி தெரியுமா என்று மீரா கேட்டாள். ஆம், முக்கிய கடன் வழங்குநர்கள் மற்றும் முதலீட்டாளர் தரப்பினருக்கும் இதன் நகல் அனுப்பப்பட்டுவிட்டது. பிரணவ் அவளுக்கு நினைவூட்டினார். நாளை நீ அங்கே சென்றால் அவர்கள் இதை ஒரு குடும்ப விவகாரம் என்று திசை திருப்புவார்கள். நீ உணர்ச்சிவசப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆவணங்கள், தேதிகள் மற்றும் உண்மைகளை மட்டுமே பேச வேண்டும். மீரா அன்று இரவு தனது ஆடைகளை தேர்ந்தெடுப்பதில் அதிக நேரம் செலவிடவில்லை. அவள் மகேஸ்வரியின் லேசான தங்க நிற கரையை கொண்ட புதிய அடர் நீல நிற பட்டுச்சேலையை அணிந்திருந்தாள். அவள் அதை ஒரு வெற்றி விழாவைப் போல காட்ட விரும்பவில்லை. மாறாக தனது உழைப்பு, தனது உரிமைகள் மற்றும் பணம் முடக்கப்பட்ட அந்த எளிய கைவினைஞர்களின் பிரதிநிதியாக அவள் அங்கே செல்லப் போகிறாள். ஞாயிற்றுக்கிழமை காலை கடை முழுவதும் பூக்களாலும் விளக்குகளாலும் வண்ணத் துணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வெளியே ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டிருந்தது. மாளவியா ஃபர்னிஷிங்ஸின் புதிய அத்தியாயம், வேதிகா லிவிங் கேலரி. உள்ளே மேடையில் சாரதா தேவி, துஷார், நகுல் மற்றும் வேதிகாவுக்கான நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. கைலாஷ் பாட்டிதாரும் அவரது மனைவியும் முன்வரிசையில் அமர்ந்திருந்தனர். உள்ளூர் வியாபாரிகள், உறவினர்கள் மற்றும் சில வங்கி அதிகாரிகளும் வந்திருந்தனர். சாரதா தேவி தனது உரையை தொடங்கினார். அவர் நிறுவனத்தின் வளர்ச்சி, குடும்பத்தின் பெருமை மற்றும் புதிய மருமகளின் நல்வரவு ஆகியவற்றைப் பற்றி பேசினார். பிறகு அவர் வேதிகாவை வீட்டின் மற்றும் வியாபாரத்தின் புதிய லட்சுமி என்று வர்ணித்தார். மீராவின் பெயர் ஒரே ஒரு முறைதான் குறிக்கப்பட்டது. அதுவும் குடும்பத்தின் முன்னேற்றத்தை சகித்துக்கொள்ள முடியாமல் சிலர் விலகிச் சென்றுவிட்டார்கள் என்ற விதத்தில் குறிப்பிடப்பட்டது. துஷார் மேடைக்கு வந்தான். அவன் புதிய நிறுவனத்தின் திட்டத்தை விளக்கி பழைய கலை நவீன சந்தையுடன் இணைக்கப்படும் என்று கூறினான். திரையில் ஓடிய விளக்கப்படத்தில் மீரா உருவாக்கிய டிசைன்கள், அவளது வாடிக்கையாளர்கள், ஸ்டுடியோவின் புகைப்படங்கள் மற்றும் மகேஸ்வர் நெசவாளர்களின் படங்கள் இருந்தன. ஆனால் எங்குமே அவளது பெயர் இடம்பெறவில்லை. வேதிகாவின் விரல்கள் நடுங்கத் தொடங்கின. நகுல் மெல்லக் கூறினான், புன்னகை செய். எல்லோரும் நம்ம ஐயப் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேடைக்கு முன்பாக ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்தன. துஷார் கைலாஷிடம் கூறினார், இப்போது உங்கள் கையெழுத்து மட்டும்தான் பாக்கி. அதற்குப் பிறகு இந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வேதிகாவுக்குச் சொந்தமாகிவிடும். கைலாஷ் பேனாவை எடுத்தபோது கடையின் முக்கிய வாசலில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது. மீரா உள்ளே நுழைந்தாள். அவளுடன் பிரணவ், ராஷ்மி, 2 வங்கி பிரதிநிதிகள் மற்றும் மகேஸ்வரிலிருந்து வந்த 5 நெசவாளர்கள் இருந்தனர். அங்கே காவல்துறை இல்லை, எந்த கத்தலும் கூச்சலும் இல்லை. ஆனாலும் அவளது வருகை முழு ஹாலையும் நிசப்தமாக்கியது. சாரதா தேவியின் முகம் கடுமையாக மாறியது. உன்னை இங்கே யார் அழைத்தது? மீரா நேராக பதிலளித்தார். எனது பெயரும் எனது டிசைன்களும் எனது பங்குகளும் எந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு வருவதற்கு எனக்கு எந்த அழைப்பிதழும் தேவையில்லை. துஷார் மேடையிலிருந்து இறங்கி வந்து கூறினான், இது ஒரு தனிப்பட்ட குடும்ப விழா. வெளியே போ. பிரணவ் முன்னால் வந்து நீதிமன்றத்தின் சான்றளிக்கப்பட்ட நகரை அவனிடம் நீட்டினார். இது ஒரு வர்த்தக விழா மற்றும் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சொத்துக்களை மாற்றும் முயற்சியும் இதில் நடக்கிறது. துஷார் அந்தக் காகிதத்தை பார்த்தான். அவனது முகத்தின் நிறம் மாறியது. சாரதா தேவி உயர்ந்த குரலில் கத்தினார், இவையெல்லாம் பொய். அந்த பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டு இப்போது பழிவாங்க வந்திருக்கிறாள். மீரா அவர்களை பார்க்காமலேயே ராஷ்மிக்கு சைகை செய்தார். திரையில் ஓடிக்கொண்டிருந்த காட்சி நின்றுவிட்டு அதற்கு கூட்டத்தில் முணுமுணுப்பு தொடங்கியது. கைலாஷ் துஷாரிடம் கேட்டார், கம்பெனியின் மீது 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை இருப்பதை நீங்கள் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? துஷார் பதிலளித்தார், இவையெல்லாம் முழுமையான புள்ளி விவரங்கள் அல்ல. தொழிலில் கடன் வாங்குவது சாதாரணமான ஒன்றுதான். ராஷ்மி அமைதியான குரலில் பதிலளித்தார், கடன் வாங்குவது சாதாரணமானதாக இருக்கலாம், ஆனால் திருமணச் செலவுகளை மூலப்பொருட்கள் வாங்கியதாக கணக்கு காட்டுவது சாதாரணமானதல்ல. நகுல் கோபத்துடன் கத்தினான், இது எங்கள் திருமணத்தை களங்கப்படுத்தும் சதியாகும். அப்போது கமலாபாய் முன்னால் வந்து தன் கையிலிருந்த பைவை திறந்தார். தம்பி, நாங்கள் கடந்த 3 மாதங்களாக கூலி கேட்டு காத்துக் கொண்டிருக்கிறோம். மீரா மகள்தான் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாக எங்களிடம் சொன்னார்கள். ஆனால் கணக்கு பார்வையில் அதே நேரத்தில்தான் உங்களுடைய வீட்டு மரச்சாமான்கள் வாங்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. அறையில் அமர்ந்திருந்தவர்களின் பார்வைகள் நகுல் மற்றும் சாரதா தேவியின் மீது திரும்பின. துஷார் மைக்கை பிடித்து கூறினான், இவையெல்லாம் மீரா திட்டமிட்டுச் செய்த சதி. அவளுக்கு இந்த கம்பெனியை கைப்பற்ற வேண்டும். மீரா முதன்முறையாக மேடையை நோக்கி முன்னேறி வந்தாள். நான் இந்த கம்பெனியை கைப்பற்ற நினைத்திருந்தால் 5 லட்சத்திற்கு பதிலாக எனது 22% பங்குகளை விட்டுக் கொடுக்கும்படி அந்த ஆவணத்தை நீங்கள் ஏன் எனக்கு அனுப்ப வேண்டும்?
பிரணவ் ராஜினாமா கடிதத்தின் நகரை திரையில் காட்டினார். அதன் கீழே துஷார் தன் கையால் எழுதிய குறிப்பு தெளிவாக தெரிந்தது. சாரதா தேவி கூறினார், அந்த ஒப்பந்தம் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் செய்யப்பட்டது. குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவா என்று மீரா கேட்டாள். அப்படியானால் எனது டிசைன்கள், எனது வாடிக்கையாளர்கள், எனது ஸ்டுடியோ மற்றும் எனது பங்குகள் நகுலுக்கு ஏன் தேவைப்பட்டன? அதற்கு எந்த பதிலும் வரவில்லை. பிரணவ் அதன் பிறகு டிஜிட்டல் தடயவியல் அறிக்கையை காட்டினார். 5 ஆவணங்களில் மீராவின் கையெழுத்து போலியாக இடப்பட்டிருந்தது நிரூபிக்கப்பட்டிருந்தது. பழைய கையெழுத்து படத்தை பயன்படுத்துமாறு அக்கவுண்டன்ட்டுக்கு துஷார் அனுப்பிய மின்னஞ்சலும் திரையில் காட்டப்பட்டது. கைலாஷ் மெதுவாக தனது பேனாவை மேசையில் வைத்தார். அவரது மனைவி வேதிகாவின் கையை பிடித்துக்கொண்டார். துஷார் வேதிகாவை பார்த்துச் சொன்னான், இவர்கள் சொல்வதையெல்லாம் நம்பாதே. மீரா முதலிலிருந்தே உன்னை எதிர்த்து வருகிறாள். வேதிகா தனது நாற்காலியிலிருந்து எழுந்தாள். அவளது முகம் வெளிறியிருந்தாலும் குரல் உறுதியாக இருந்தது. திருமணத்தை நிறுத்தும்படி மீரா எனக்கு எந்த உத்தரவும் தரவில்லை. எல்லாவற்றையும் முதலில் தெரிந்து கொள்ளும்படி மட்டும்தான் அவர் என்னிடம் கூறினார். நகுல் அதிர்ச்சியுடன் கேட்டான், நீ அவளை சந்தித்து பேசினாயா? ஆம். இதை என்னிடமிருந்து மறைத்துவிட்டாயே. வேதிகாவை பார்த்து அவன் கத்தினான். அவள் அவனை நேருக்கு நேர் பார்த்து கூறினாள், எந்த குடும்பம் என்னிடமிருந்து கோடிக்கணக்கான கடன் விவரங்களை மறைத்ததோ, வேறு ஒரு பெண்ணின் கையெழுத்தை போலியாக உருவாக்கியதோ, என் தந்தையின் பணத்தை பழைய பாக்கிகளை அடைக்கப் பயன்படுத்த திட்டமிட்டதோ, அந்த குடும்பம் என்னிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. அவள் மேடையில் வைக்கப்பட்டிருந்த இயக்குனர் நியமன கடிதத்தை எடுத்து அனைவர் முன்னிலையிலும் அதை மேசையிலேயே வைத்துவிட்டாள். நான் இந்த கம்பெனிக்கு இயக்குனர் பதவி ஏற்க மறுக்கிறேன். எனது பெயர் எந்தவொரு கடன், முதலீடு அல்லது பிராண்ட் மாற்றத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது. சாரதா தேவி கத்தினார், இந்த வீட்டிற்கு வந்து இன்னும் 4 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் நீ அந்த பெண்ணின் மொழியில் பேசத் தொடங்கிவிட்டாயா? வேதிகாவின் கண்கள் கலங்கின, ஆனால் அவள் பின்வாங்கவில்லை. நான் யாரின் மொழியிலும் பேசவில்லை. நான் என் தந்தையின் பணத்தை பற்றியும் எனது எதிர்காலத்தை பற்றியும் உண்மையைத்தானே கேட்கிறேன் என்று வேதிகா கூறினாள். வங்கி பிரதிநிதி முன்னால் வந்து அறிவித்தார். நீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் ஆரம்பகால தணிக்கையை ஆடிட் கருத்தில் கொண்டு கம்பெனியின் அசாதாரணமான பணப்பரிவர்த்தனைகள் மீது தற்காலிக தடை விதிக்கப்படுகிறது. அவசியமான கூலிப்பணமும் சரிபார்க்கப்பட்ட விநியோக கொடுப்பனவுகளும் சுதந்திரமான சரிபார்ப்புக்கு பிறகே வழங்கப்படும். மேலும் புதிய கடன் ஒப்புதலும் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. துஷார் கத்தினான், உங்களால் அப்படிச் செய்ய முடியாது. இதனால் வியாபாரம் முற்றிலும் முடங்கிவிடும். பிரதிநிதி அமைதியாக பதிலளித்தார், வியாபாரம் ஏற்கனவே ஆபத்தில்தான் இருக்கிறது. இந்த நடவடிக்கை சொத்துக்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே. வெளியே மாட்டப்பட்டிருந்த திறப்பு விழா பலகை இன்னும் விளக்குகளுடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே எந்தவொரு உற்சாகமும் மிச்சமில்லை. விருந்தினர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு மெல்ல கலையத் தொடங்கினர். சில உறவினர்கள் சாரதா தேவிக்கு ஆறுதல் கூற வந்தனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்களால் பதில் சொல்ல முடியாத அந்த கேள்விகளிலிருந்து தப்பிக்கவே விரும்பினர். நகுல் மீராவின் வழியை மறித்துச் சொன்னான், நீ என் திருமணத்தையே பாழாக்கிவிட்டாய். மீரா அமைதியான குரலில் பதிலளித்தார், உன் திருமணத்தை நான் கெடுக்கவில்லை. உனது கடன்களை நான் மறைக்கவில்லை. உன் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்து பணத்தை கேட்டதும் நான் அல்ல. திரைக்குப் பின்னால் நீங்கள் எதை மூடி மறைக்க முயன்றீர்களோ அந்த உண்மைதான் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. துஷார் அவளை நோக்கி வந்தான். அவனது முகத்தில் கோபமும் பயமும் ஒருசேரத் தெரிந்தன. இதற்கு நீ பெரிய விலை கொடுக்க வேண்டிவரும். மீரா அவனது கண்களை நேராக பார்த்தாள். இதற்கான விலையை ஏற்கனவே பலரும் கொடுத்து விட்டார்கள். இனிமேல் மீதமிருப்பது கணக்கு தீர்ப்பது மட்டும்தான். அவள் பிரணவ் மற்றும் ராஷ்மியுடன் வெளியேறத் தொடங்கினாள். பின்னால் வேதிகாவின் குரல் கேட்டது. அவள் நகுலிடம் முழுமையான பொருளாதார உண்மை வெளிவரும் வரைதான் எந்தவொரு புதிய ஆவணத்திலும் கையெழுத்து இடப்போவதில்லை என்றும், தனது தந்தையின் பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட வழங்க மாட்டேன் என்றும் உறுதியாக கூறிக்கொண்டிருந்தாள். கடையின் வெளியே மகேஸ்வரிலிருந்து வந்த நெசவாளர்கள் மீராவின் அருகில் நின்றிருந்தனர். கமலாபாய் அவளது கையைப் பற்றிக் கொண்டு கேட்டார், மகளே, இனி எங்கள் நிலை என்னவாகப் போகிறது? மீரா கடையின் மினுமினுக்கும் அலங்காரத்தை பார்த்தாள். யார் தங்களை வெற்றியாளர்கள் என்று நினைத்துக் கொண்டட்டார்களோ அவர்களே இன்று தாங்கள் உருவாக்கிய கட்டமைப்பின் முன்னால் கைமீறிப் போய் நிற்பதைப் பார்த்தாள். பின்பு கமலாபாயை பார்த்து அவள் கூறினாள், இனி வேலை எக்காரணம் கொண்டும் நிற்காது. முதலில் உங்களது பாக்கி தொகை முழுமையாக வழங்கப்படும். அதற்குப் பிறகுதான் இந்த வியாபாரம் யாருடைய நம்பிக்கையின் பெயரில் நடத்தப்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படும். அப்போது பிரணவின் போனுக்கு ஒரு தகவல் வந்தது.
கம்பெனியின் மற்றொரு கணக்கிலிருந்து அன்றைய காலையிலேயே ஒரு பெரிய தொகை மாற்றப்பட முயன்றது தெரியவந்தது. வங்கியின் தடை காரணமாக அந்த பணம் சிக்கிக் கொண்டது. பணம் யாருக்கு அனுப்பப்பட இருந்தது என்ற பயனாளியின் பெனஃபிஷியரி பெயரை பார்த்ததும் அவர் நின்றுவிட்டார். அந்த முழுத்தொகையும் சாரதா தேவி மாளவியாவின் சொந்த க.ந.க.இ.ர.க.இ அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. மீரா கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். துஷார் மட்டும் தனியாக இந்த சதியைச் செய்யவில்லை என்பது இப்போது தெளிவாக புரிந்தது. குடும்பம் இப்போதும் கூட வியாபாரத்திலிருந்து மீதமுள்ள பணத்தை வெளியே எடுத்து தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக பதுக்கி வைக்க முயன்று கொண்டிருந்தது. அவள் கடையை நோக்கி கடைசி முறையாக பார்த்தாள். இன்றைக்கு அவர்களின் பொது முகமூடி உடைந்து நொறுங்கிவிட்டது. ஆனால் உண்மையான முடிவு இன்னும் வரவில்லை. கணக்கு தீர்க்கப்பட வேண்டும், நெசவாளர்களுக்குரிய உரிமை வழங்கப்பட வேண்டும், பங்குகளின் எதிர்காலம் என்னவென்பது முடிவு செய்யப்பட வேண்டும். மேலும் நம்பிக்கையின் அஸ்திவாரமே போலியான ஆவணங்களின் மீது கட்டப்பட்டிருந்த அந்த திருமணத்தின் உண்மை முகமும் வெகுவிரைவில் வெளிவரவிருந்தது. சாரதா தேவி மாளவியாவின் சொந்த கணக்கிற்கு நிறுவனத்தின் எஞ்சிய தொகையை அனுப்பும் முயற்சிதான் அன்றைய நாளின் மிக கடுமையான அமைதியை ஏற்படுத்தியது. சில நிமிடங்களுக்கு முன்பு வரை குடும்பத்தையும் தொழிலையும் களங்கப்படுத்துவதற்காக மீர்தான் சதி செய்ததாக துஷார் வாதிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது வங்கிப் பதிவுகள் வேறொரு உண்மையைச் சொன்னன. விழா தொடங்குவதற்கு சற்று முன்பு நிறுவனத்தின் கணக்கிலிருந்து 4 லட்சம் ரூபாயை எடுத்து அவரது தாயின் சொந்த கணக்கிற்கு மாற்றும் முயற்சி நடந்திருந்தது. துஷார் உடனடியாக கூறினார், அம்மாவுக்கு தொழிலுக்காக கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியிருந்தது. அவர் முன்பு குடும்பத்திற்காக பணம் முதலீடு செய்திருந்தார். ராஷ்மி அவரை பார்த்து கொண்டே கேட்டார், அந்த முதலீட்டிற்கான எந்தவொரு கணக்கு ஒப்பந்தமோ அல்லது வங்கிப் பதிவோ உங்களிடம் இருக்கிறதா? நாங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் காகிதத்தில் எழுதி வைத்துக் கொண்டு பேசுவதில்லை என்று துஷார் பதிலளித்தார். மீரா அமைதியான குரலில் கூறினார், ஆனால் பணம் நிறுவனத்தின் கணக்கிலிருந்து தனிப்பட்ட கணக்கிற்கு மாற்றப்படும்போது காகிதமும் ஆவணங்களும் அவசியமாகின்றன. சாரதா தேவி சில கணங்கள் மௌனமாக இருந்தார்கள். பிறகு திடீரென்று அழத் தொடங்கினார். அவர் தனது நெற்றியில் கைவைத்துவிட்டு அருகில் நின்ற உறவினர்களை பார்த்து புலம்பினார். எந்த மருமகளை நாங்கள் மகளாக நடத்தினோமா அதே பெண்தான் இன்று எங்களை திருடர்கள் என்று கூறுகிறாள். தேவேந்திரஜி மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் இந்த அவமானத்தை பார்த்து அவர் செத்தே போயிருப்பார். ஆனால் இந்த முறை சாரதா தேவியின் கண்ணீர் மீராவை கொஞ்சமும் திசை திருப்பவில்லை. அவள் அமைதியாக கூறினாள், அப்பா மட்டும் இருந்திருந்தால் அவர் எல்லாவற்றிற்கும் முன்பு கணக்குகளை சோதித்திருப்பார். மேலும் தொழிலாளர்களின் பணத்தை நிறுத்திவிட்டு ஏன் தனிப்பட்ட கணக்கிற்கு பணம் அனுப்பப்படுகிறது என்றுதான் முதலில் கேட்டிருப்பார். சாரதா தேவியின் முகம் கடுமையானது. உனக்கு எதற்கெடுத்தாலும் தேவேந்திரஜியின் பெயரை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. அவர்தான் அந்த உரிமையை எனக்கு காகிதத்தில் எழுதித் தந்தார். அதைத்தான் நீங்கள் அனைவரும் அழிக்க முயன்றீர்கள். கடையில் இப்போது எந்தவொரு உற்சாகமும் மிச்சமில்லை. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடை காலியாக கிடந்தது. புதிய கம்பெனியின் அறிவிப்பு மற்றும் முதலீட்டு ஒப்பந்தத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டிய விருந்தினர்கள் மெல்லக் வெளியேறிக் கொண்டிருந்தனர். வெளியே இசைக்கப்பட்ட தாளவாத்தியங்கள் நின்றுவிட்டன. உணவு மேஜைகளில் தட்டுகள் அப்படியே நிறைந்திருந்தன. ஆனால் யாருக்கும் அமர்ந்து சாப்பிடும் மனநிலையில் இல்லை. கைலாஷ் பாட்டிதார் தனது மகளிடம் வந்து, வேதிகா, நீ எங்களுடன் கிளம்பி வா என்றார். உடனே நகுல் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தான். அவள் என் மனைவி. கைலாஷ் தன் வாழ்நாளில் முதல் முறையாக அவனிடம் கடுமையான குரலில் கூறினார். மனைவி என்ற பெயருக்காக அவள் இந்த நிதி மோசடிகளுக்கு நடுவில் வாய்மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. முழுமையான கணக்குகளும் கடன்களும் வெளிவரும் வரை என் மகள் உங்கள் குடும்பத்தின் எந்தவொரு வர்த்தக காகிதத்திலும் கையெழுத்திட மாட்டாள். நகுல் வேதிகாவை பார்த்து கேட்டான், நீயும் இவர்களுடன் போக விரும்புகிறாயா? வேதிகாவின் கண்களில் ஆழ்ந்த சோர்வு தெரிந்தது. நான் ஓடிப்போகவில்லை. யோசிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும். திருமணத்திற்கு முன்பு எனக்கு சொல்லப்பட்டவற்றில் பாதி கூட உண்மையாக இல்லை. சாரதா தேவி கோபமாக கூறினார். திருமணத்திற்கு பிறகு மருமகளுக்கு சொந்த வீடு அவளது புகுந்த வீடுதான். சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பிறந்த வீட்டுக்கு ஓடிப்போகும் பெண்களால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. வேதிகா மெதுவாக பதிலளித்தார். கோடிக்கணக்கான ரூபாய் கடனை மறைப்பதும் போலி கையெழுத்துக்களை பயன்படுத்துவதும் என் தந்தையிடமிருந்து 75 லட்சம் ரூபாயை கேட்பதும் சிறிய விஷயமல்ல. அவள் தனது பெற்றோருடன் அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். நகுல் அவளை தடுத்து நிறுத்த முன்னோக்கி வந்தான். ஆனால் துஷார் அவனது கையை பிடித்து இழுத்து தடுத்தான். ஒருவேளை அந்த நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு பலவந்தமான செயலும் தங்களுக்கு எதிராகவே இன்னொரு சாட்சியாக மாறிவிடும் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். மீராவும் அங்கு அதிக நேரம் இருக்கவில்லை.
புறப்படுவதற்கு முன் அவள் வங்கி பிரதிநிதிகளிடம் கூலிப் பணமும் சரிபார்க்கப்பட்ட விநியோக கொடுப்பனவுகளும் முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். நீதிமன்றத்தின் இடைக்கால கண்காணிப்பின் கீழ் நிறுவனத்தின் அவசியமான செயல்பாடுகள் நடக்கலாம். ஆனால் எந்தவொரு புதிய சொத்தோ பிராண்ட் உரிமையோ அல்லது பெரிய தொகையோ குடும்பத்தினரின் சொந்த உபயோகத்திற்கு செல்ல முடியாது. அடுத்த வாரம் நிகழ்வுகள் மிக வேகமாக மாறின. நிறுவனத்தின் அனைத்து முக்கிய கணக்குகள், பழைய கடன்கள், சப்ளை பாக்கிகள் மற்றும் சொத்து பட்டியல்கள் சுதந்திரமான விசாரணைக்காக சமர்ப்பிக்கப்பட்டன. ராஷ்மி ஒரு விரிவான அறிக்கையை தயாரித்தார். அதில் கடந்த 3 ஆண்டுகளில் வியாபாரம் முழுமையாக நட்டத்தில் செல்லவில்லை என்பது தெளிவாக தெரியவந்தது. பல திட்டங்கள் லாபகரமாகத்தான் இயங்கியுள்ளன. ஆனால் லாபத்தின் பெரும்பகுதி நகுலின் தோல்வியடைந்த திட்டங்களுக்கும் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தை பேணிக் காப்பதற்கும் தனிப்பட்ட செலவுகளுக்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது. நகுலின் தோல்வியடைந்த 2 பழைய வியாபாரங்களின் கடன்களும் மாளவியா ஃபர்னிஷிங்ஸ் கணக்கிலிருந்துதான் அடைக்கப்பட்டிருந்தன. அவனது கஃபே திட்டத்திற்காக வாங்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கம்பெனியின் வாடிக்கையாளர் விருந்தோம்பல் செலவுகள் என கணக்கு காட்டப்பட்டிருந்தன. அவனது மோட்டார் சைக்கிள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சந்தை ஆராய்ச்சி, மார்க்கெட் ரிசர்ச் என்று குறிப்பிடப்பட்டிருந்தன. திருமணத்திற்காக செய்யப்பட்ட ஹோட்டல் அலங்காரங்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மரச்சாமான்களில் பெரும்பகுதி உற்பத்தி வளர்ச்சி மற்றும் கண்காட்சி செலவுகள் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை விளக்கி ராஷ்மி கூறினார், வியாபாரம் போதிய லாபத்தை ஈட்டாமல் இல்லை, மாறாக அதிலிருந்து பணம் வேண்டுமென்றே வெளியே உறிஞ்சப்பட்டிருக்கிறது. துஷார் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு வாதத்தை முன்வைத்தான். குடும்பத்தின் செலவுகளை வியாபாரத்திலிருந்து தனித்தனியாக பார்க்க முடியாது. மாளவியா குடும்பத்தின் பெயர்தான் அந்த கடையின் உண்மையான மூலதனம் என்று அவன் கூறினான். குடும்பம் விழாக்களை நடத்தவில்லை என்றாலும், பெரிய மனிதர்களுடன் தொடர்பில் இல்லை என்றாலும், சமூகத்தில் செல்வாக்கை காட்டவில்லை என்றாலும் வாடிக்கையாளர்கள் வரமாட்டார்கள் என்று அவன் வாதிட்டான். அதற்கு மீரா பதிலளித்தாள், தொழிலாளர்களின் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பணத்தில் வாங்குவது எந்தவிதத்திலும் உண்மையான அந்தஸ்தாகாது. சுதந்திரமான பார்வையாளர் முதற்கட்டமாக நெசவாளர்கள் மற்றும் சிறிய விற்பனையாளர்களின் பாக்கித் தொகையை வழங்குவதற்கு அனுமதி அளித்தார். கம்பெனியின் கணக்கில் போதிய பணம் இல்லாததால் சில அவசியமற்ற சொத்துக்களை விற்க வேண்டியதாயிற்று. நகுல் பயன்படுத்தி வந்த விலையுயர்ந்த கார், கடையின் பின்புறம் வைக்கப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட ஷோபீஸ்கள் மற்றும் சமீபத்தில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட சில அலங்காரப் பொருட்கள் ஆகியவை ஏலத்திற்கு விடப்பட்டன. இதற்கு சாரதா தேவி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். வீட்டு பையனின் காரை விற்றுவிட்டு வெளியாட்களான தொழிலாளர்களுக்கு முதலில் பணம் கொடுப்பதா? மீரா அமைதியாக கூறினார், அந்த கார் கம்பெனி பணத்தில்தான் வாங்கப்பட்டது. நெசவாளர்கள் 3 மாதங்களுக்கு முன்பே தங்கள் உழைப்பை கொடுத்துவிட்டார்கள். அவர்களுக்கு கிடைப்பது கருணை பிச்சை அல்ல, மாறாக அவர்களின் வியர்வைக்கான கூலி. முதல் கட்டப்பணம் வழங்கும் பட்டியல் வெளியானதும் கமலாபாய் மீராவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவரது குரலில் நிம்மதி பெருமூச்சு ஒலித்தது. பணம் வந்துவிட்டது மகளே. மருமகளின் மருந்துக்கும் சேர்த்து வாங்கிவிட்டேன், பேத்தியின் ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிவிட்டேன். அந்தக் கணத்தில் மீரா எந்தவொரு பெருமிதத்தையோ வெற்றியையோ உணரவில்லை. மாறாக அவர்களது போராட்டம் எந்தவொரு பிரம்மாண்டமான மேடையிலும் அல்லாமல் ஒரு எளிய குடும்பத்தின் மருந்துச் சீட்டாகவும் பள்ளிச் கட்டணமாகவும் போய்ச் சேர்ந்ததே என்ற நிம்மதி மட்டுமே அவளுக்குள் இருந்தது. மறுபுறம் துஷாருக்கும் நகுலுக்கும் இடையேயான உறவிலும் விரிசல் விழத் தொடங்கியது. தன் அண்ணன் துஷார் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வான் என்று இதுவரை நகுல் நம்பியிருந்தான். ஆனால் ஆரியமான் ட்ரேடிங் மூலம் எடுக்கப்பட்ட தொகையில் தன்னுடைய பெயரிலும் சில பரிவர்த்தனைகள் பதியப்பட்டிருப்பதை அறிந்தபோது அவன் அதிர்ந்து போனான். எல்லாமே சட்டப்பூர்வமானதுதானே என்று சொன்னீர்களே என்று அவன் துஷாரிடம் கேட்டான். பாபி எப்படியும் பிறகு கையெழுத்து போட்டு விடுவாள் என்றுதானே சொன்னீர்கள்? துஷார் கோபத்துடன் பதிலளித்தான். திருமணத்திற்கும் உனது செலவுகளுக்கும் பணம் கேட்டது நீதானே. இப்போது எல்லா பழியையும் என் ஒருவன் தலையில் மட்டும் சுமத்தப் பார்க்காதே. நீங்கள்தானே கம்பெனியை கவனித்துக் கொண்டீர்கள், ஒவ்வொரு திட்டமும் உங்களது யோசனைதானே. சாரதா தேவி குறுக்கிட்டுச் சொன்னார். நீங்கள் இருவரும் இப்படி சண்டையிட்டுக் கொண்டால் அந்த பெண்தான் வெற்றி பெற்று விடுவாள். துஷார் சோர்வான குரலில் கூறினான், அம்மா, இது எந்த கேளிக்கையும் இல்லை. வங்கியும் நீதிமன்றமும் நடுவில் வந்துவிட்டன. ஆனால் சாரதா தேவிக்கு அப்போதும் கூட சட்டமோ அல்லது கடனோ பிரச்சினையாக இருக்கவில்லை. சமூகத்தில் மக்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் என்பதுதான் அவருக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. முன்பு தங்கள் வீட்டின் ஆடம்பரத்தை புகழ்ந்த உறவினர்கள் இப்போது போனை எடுப்பதற்கே பயந்தனர். ஒரு சிலரோ தாங்கள் ஒரு பணக்கார குடும்பத்துடன் சம்பந்தம் வைத்திருப்பதாக நினைத்து திருமணத்தில் கொடுத்த பரிசுகளை திரும்பத் தருவது பற்றி கூட பேசினர். சாரதா தேவி மீராவுக்கு பலமுறை குறுஞ்செய்திகளை அனுப்பினார். முதல் செய்திகளில் குற்றச்சாட்டுகள் இருந்தன. பிறகு தனக்கு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தை கூறினார். இறுதியாக வீட்டுக்கு வா, உட்கார்ந்து பேசலாம்
குடும்ப விவகாரத்தை வெளியாட்கள் முன்னிலையில் கொண்டு செல்வது சரியல்ல என்று எழுதியிருந்தார். அதற்கு மீரா பதிலளித்தார், இது இப்போது வெறும் குடும்ப விவகாரம் அல்ல. இதில் வங்கி ஊழியர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. பேசுவதென்றால் அது அதிகாரப்பூர்வமான கூட்டத்தில்தான் நடக்கும். சில நாட்களுக்குப் பிறகு துஷாரே நேராக சிருஷ்டியின் வீட்டிற்கு அருகில் வந்து சேர்ந்தான். அவன் மீராவுக்கு ஃபோன் செய்து தனியாக பேச வேண்டும் என்று கூறினான். பொதுவான ஒரு காஃபி கடையில் சந்திப்பதாக மீரா நிபந்தனை விதித்தாள். அவளது முகம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வயதானது போலவும் சோர்வாகவும் இருந்தது. அவனது தாடி வளர்ந்திருந்தது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் சுற்றியிருந்தன. மேலும் அவன் அடிக்கடி தண்ணீர் கிளாஸை தொட்டுக்கொண்டே இருந்தான். சிறிது நேரம் சாதாரண விஷயங்களை பேச முயன்றவன் நேராக விஷயத்திற்கு வந்தான். கம்பெனியை காப்பாற்ற முடியும், ஆனால் நீ இல்லாமல் அது முடியாது. மீரா அமைதியாக இருந்தாள். வாடிக்கையாளர்கள் உன்னது பெயருடன் இணைந்திருக்கிறார்கள். நெசவாளர்களும் உன்னது பேச்சை கேட்கிறார்கள். நீ மீண்டும் போர்டில் செட் ஆக்டிவாகி நீதிமன்றத்தில் அளித்த புகார்களை தளர்த்திக் கொண்டால் வங்கி நமக்கு கூடுதல் அவகாசம் தரக்கூடும். அப்படியானால் எனது பெயரை பயன்படுத்தி உங்களால் கடனில் மூழ்கடிக்கப்பட்ட அந்த தொழிலை நான் மீண்டும் காப்பாற்ற வேண்டுமென்று கேட்கிறாயா? ஒரு தவறு நடந்துவிட்டது. தவறு என்பது ஒருமுறைதான் நடக்கும். பழைய கையெழுத்துக்களை தூக்கி புதிய 5 ஆவணங்களில் ஒட்டுவது தவறு அல்ல, அது திட்டமிட்ட சதி. துஷார் தனது தலையை குனிந்து கொண்டான். நான் கடும் அழுத்தத்திலிருந்தேன். யாரின் அழுத்தம்? நகுலின் திருமணம் பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார். பாட்டிதார் குடும்பத்தின் முன்னால் நமது தரம் குறைந்துவிடக்கூடாது என்று நினைத்தோம். கடையின் பழைய கடன்களும் இருந்தன. வேதிகாவின் குடும்பத்திலிருந்து முதலீடு வந்துவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் என்று நான் நம்பினேன். ஒருவேளை அந்த முதலீடு வராம போயிருந்தால்? வரவேண்டியதுதானே? மீரா அவளது முகத்தை பார்த்தாள். அதுதான் துஷாரின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவன் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் ஒரு இயந்திரத்தின் பாகங்களாக மட்டுமே கருதினான். மனைவி உழைப்பாள், அம்மா முடிவு எடுப்பாள், தம்பி செலவு செய்வான், புதிய மருமகள் பணம் கொண்டு வருவாள், சமூகம் மரியாதை தரும் என்று நினைத்தான். ஒவ்வொருவரும் அவனது கற்பனைக்கேற்ப தங்கள் பங்கை செய்வார்கள் என்று அவன் நம்பினான். எனது சம்மதமும் எப்படியும் கிடைத்துவிடும் என்றுதானே நினைத்தாய் என்று மீரா கேட்டாள். துஷார் நிதானமாக கூறினான், நீ குடும்பத்தை உடைக்க விரும்ப மாட்டாய் என்று நினைத்தேன். அதனால்தான் எனது பங்கான 5 லட்சம் ரூபாயை விட்டுக் கொடுக்கும்படி என்னை வற்புறுத்தினாயோ? அது ஆரம்பகட்ட வரைவு மட்டும்தான். மேலும் உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றியது எனது கோபத்தில்தான். இயந்திரங்களை வெளியே எறிந்தது அம்மா கூலி ஆட்களை வைத்துச் செய்தது. உனது பாஸ்வேர்டை மாற்றியது அக்கவுண்டன்ட் கொடுத்த ஆலோசனை. கையெழுத்துக்கள். துஷார் மீண்டும் மௌனமானான். மீரா கூறினாள், நீ செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் பின்னால் யாராவது ஒரு புதிய நபர் இருக்கிறார்கள். அம்மா, அக்கவுண்டன்ட், நகுல, சூழ்நிலை. ஆனால் நீ செய்த தவறுக்கு நீயே பொறுப்பு என்று எங்குமே இல்லையே. துஷாரின் கண்களில் நீர் துளிர்த்தது. நம்மிடம் எஞ்சியது எதுவுமில்லை என்றா சொல்கிறாய்? அந்த கேள்வி மீராவின் மனதை ஆழமாகத் தொட்டது. 7 வருட திருமணம் என்பது வெறும் பொய் அல்ல. சில விடியல்கள் உண்மையாகவே அமைதியானதாக இருந்தன. சில பயணங்கள் அழகாக இருந்தன. தேவேந்திரஜி உயிரோடு இருந்தவரை குடும்பத்தில் பாசமும் இருந்தது. ஆனால் பழைய நினைவுகள் இருப்பதாலேயே நிகழ்காலத்தில் நடந்த நம்பித்துரோகம் மறைந்துவிடாது. நினைவுகள் எஞ்சியிருக்கின்றன என்று அவள் கூறினாள். ஆனால் நம்பிக்கை போய்விட்டது. நான் எல்லாவற்றையும் சரிசெய்து விடுகிறேன். எல்லாவற்றையும் சரிசெய்வது என்றால் என்னை மீண்டும் உங்களது வீட்டுக்கு அழைத்துச் செல்வது அல்ல என்பதை முதலில் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். நீ கடன்களுக்கான கணக்கை காட்ட வேண்டும். அந்த 40 போலி ஆவணங்களுக்கு நீயே பொறுப்பேற்க வேண்டும். பணம் தடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை வழங்க வேண்டும். எங்களது திருமணம், அதை பற்றிய எனது முடிவை நான் தனியாக எடுப்பேன். துஷார் முதல்முறையாக அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு, நீ விவாகரத்து கேட்கிறாயா என்று கேட்டான். மீரா சற்றும் குரலை உயர்த்தாமல் பதிலளித்தார், ஆம். அவனது முகத்தில் இந்த பதிலை முன்னமே ஊகிக்க முடிந்ததற்கான விலகல் வெளிப்பட்டது. இருப்பினும் அதை தன் காதுளால் கேட்பதற்கான மனநிலையில் அவனில்லை. மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டான். மீரா லேசாக புன்னகைத்தாள். நீ என்னை கேட்கும்போதெல்லாம் இதே கேள்வியை கேட்கிறாய். ஆனால் என்னைப் பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்று நீ ஒருமுறை கூட என்னை கேட்டதில்லை. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எப்படி மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு திரும்புவது? விவாகரத்து நடைமுறை எளிதாகிவிடவில்லை. ஆரம்பத்தில் துஷார் சம்மதிக்க மறுத்துவிட்டான். மீரா உணர்ச்சிவசப்பட்டு இந்த முடிவை எடுப்பதாக அவன் கூறினான்.
பிறகு சாரதா தேவி உறவினர்கள் மூலமாக சமரசம் செய்யும்படி அழுத்தம் கொடுக்கச் செய்தார். கணவன் செய்தது ஒரு சிறிய பொருளாதார தவறுதானே தவிர அதற்காக திருமணத்தை முறித்துக் கொள்ளக்கூடாது என்று சிலர் கூறினர். விவாகரத்து பெற்ற பெண்ணுக்கு சமூகம் வாழ்வது கடினம் என்று வேறு சிலர் எச்சரித்தனர். இந்த முறை அவள் யாருக்கும் நீண்ட விளக்கம் அளிக்கவில்லை. கடினமான வாழ்க்கை வேறு, அவமானகரமான வாழ்க்கை வேறு, இரண்டும் ஒன்றல்ல என்று மட்டுமே கூறினாள். பிரணவ் பொருளாதார தகராறுகளையும் விவாகரத்து வழக்கையும் தனித்தனியாக பிரித்து கையாண்டார். மீரா துஷாரின் பூர்வீக சொத்து மீதோ அல்லது சாரதா தேவியின் வீடு மீதோ எந்த உரிமையும் கோரவில்லை. அவளது சட்டப்பூர்வமான வணிக உரிமைகள், சொந்த உடைமைகள் மற்றும் போலி ஆவணங்களிலிருந்து தனக்கான பாதுகாப்பு ஆகியவற்றை மட்டுமே அவள் கோரினாள். பதிலாக துஷார் கம்பெனியிலிருந்து தனிப்பட்ட லாபத்திற்காக எடுத்த தொகையையும் தனது பங்கை சேர்த்து திரும்பத் தர வேண்டியிருந்தது. மேலும் அவன் எதிர்காலத்தில் மீராவின் பெயர், பிராண்ட் அல்லது டிசைன்களை எந்தவிதத்திலும் பயன்படுத்தக்கூடாது. கிரிமினல் புகார் தொடர்பான கேள்விதான் மிக கடினமானதாக இருந்தது. ஆவணங்களில் போலி கையெழுத்து இட்டது ஒரு கடுமையான குற்றமாகும். குடும்பச் சமரசம் என்பதற்காக மட்டும் இதை எளிதாக புறக்கணிப்பது எதிர்காலத்தில் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்று பிரணவ் தெளிவாக கூறினார். மீரா அந்த புகாரை திரும்பப் பெறவில்லை. அதே நேரத்தில் துஷாரை உடனடியாக கைது செய்து குடும்பத்தை ஒரு பொது தமாசாக்க வேண்டுமென்றும் அவள் கோரவில்லை. அவள் சட்டத்தை தன் வழியில் செயல்படவிட்டாள். விசாரணையில் அக்கவுண்டன்ட் துஷார் மற்றும் ஆரியமான் ஆகியோரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. துஷாரின் நேரடி உத்தரவின் பேரில்தான் ஆவணங்கள் மாற்றப்பட்டன என்பதும், ஆரியமானின் நிறுவனம் வெறும் பணத்தை மாற்றுவதற்கான மணி லாண்டரிங் ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்தது. துஷார் இறுதியில் தனது பங்கை எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார். அவனது வழக்கறிஞர் விசாரணையில் முழு ஒத்துழைப்பு அளிப்பது, பணத்தை திரும்பச் செலுத்துவது மற்றும் எதிர்காலத்தில் எந்தவொரு வணிகப் பதவியிலும் இருக்க மாட்டேன் என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் நிவாரணம் கோரினார். இறுதி தீர்ப்பு வரும் வரை கம்பெனியின் நிர்வாகத்திலிருந்து துஷாரை விலக்கி வைக்கவும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சாரதா தேவியின் சொந்த கணக்கிற்கு முன்னதாக மாற்றப்பட்ட கம்பெனியின் பழைய தொகையையும் முழுமையாக திரும்பச் செலுத்த வேண்டியிருந்தது. அந்த பணம் தனது சொந்த சேமிப்பு என்று அவர் வாதிட்டார். ஆனால் பதிவுகள் அந்த பணம் நேரடியாக வர்த்தக கணக்கிலிருந்து சென்றதை உறுதிப்படுத்தின. இதனால் அவர் தனது முதலீட்டுச் சான்றிதழ் ஒன்றை பணமாக்க வேண்டியதாயிற்று. சில நகைகளையும் விற்க நேர்ந்தது. அந்த நாள் அவருக்கு மிகவும் அவமானகரமான நாளாக இருந்தது. அவர் மீராவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னை இந்த முதிய வயதில் நகைகளை விற்கும்படி செய்துவிட்டாயே என்று குறை கூறினார். மீரா அமைதியாக பதிலளித்தார், உங்கள் நகைகளை நான் பறிக்கவில்லை, கம்பெனி பணம்தான் திரும்ப கேட்கப்பட்டுள்ளது. வீட்டின் மருமகளாக இருந்துவிட்டு உனக்கு கொஞ்சம் கூட இரக்கமில்லையா? நெசவாளர்களின் கூலியை நிறுத்தி வைத்து அவர்களின் வயிற்றில் அடிக்கும்போது உங்களுக்கு இரக்கம் வந்ததா என்று கேட்டாள் மீரா. சாரதா தேவி உடனே போனை துண்டித்துவிட்டார். வேதிகா சுமார் 3 வாரங்கள் தனது பெற்றோரின் வீட்டிலேயே தங்கினாள். அந்த காலகட்டத்தில் நகுல் அவளிடம் சமாதானம் பேசிக்கொண்டே இருந்தான். எப்போதாவது பூக்களை கொண்டு வந்து கொடுப்பான், அல்லது எல்லாவற்றிற்கும் துஷார்தான் காரணம் என்று சொல்லி தப்பிக்க பார்ப்பான். தான் எந்தவிதமான தவறும் செய்யாத அப்பாவியாக நிரூபிக்க முயன்றான். ஆனால் வேதிகாவிடம் அவனது பழைய குறுஞ்செய்திகள் ஆதாரமாக இருந்தன. அதில் தந்தையின் முதலீட்டு பணத்தை கொண்டு பழைய கடன்களை அடைக்கப் போவது நகுலுக்கும் தெரியும் என்பது தெளிவாக பதிவாகியிருந்தது. அவள் அதை அவனிடம் காட்டி விசாரித்தாள். கம்பெனியில் எந்த கடனும் இல்லை என்றுதானே சொன்னாய் என்று அவள் கேட்டாள். அதற்கு நகுல், எனக்கு முழுமையான கணக்கு வழக்குகள் தெரியாது என்று சமாளிக்கப் பார்த்தான். ஆனால் அப்பா தரும் பணம் பழைய பாக்கிகளை அடைக்கப் போகிறது என்பது உனக்கு நன்றாகவே தெரிந்திருந்ததல்லவா? அண்ணா சொன்னார், போக போக எல்லாமே சரியாகிவிடும் என்று. வேதிகா கோபமாக கூறினாள், உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த தவறுக்கு வேறு யாரோதான் காரணம் என்று கை காட்டுகிறார்கள். நீங்களெல்லாம் எப்போதுதான் உங்கள் செயல்களுக்கு முழு பொறுப்பேற்கப் போகிறீர்கள்? நகுலிடம் அதற்கு பதிலில்லை. வேதிகா உடனடியாக திருமணத்தை முறித்துக்கொள்ள முடிவு செய்யவில்லை என்றாலும் சில தெளிவான நிபந்தனைகளை விதித்தாள். அவள் சாரதாவோடும் துஷாரோடும் இணைந்து ஒரே வீட்டில் வசிக்க மாட்டாள். நகுல் ஏதேனும் ஒரு உண்மையான வேலைக்குச் செல்ல வேண்டும் அல்லது சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும். மேலும் குடும்ப நிறுவனத்திலிருந்து உழைக்காமல் எந்த பணமும் அவனுக்கு வரக்கூடாது. அவரது தந்தை இனி எந்தவொரு முதலீடும் செய்ய மாட்டார். திருமணத்தின் போது வழங்கப்பட்ட விலையுயர்ந்த பொருட்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு எவற்றை திரும்ப கொடுக்க வேண்டும் என்பது இரு குடும்பத்தினருக்கும் இடையே வெளிப்படையாக தீர்மானிக்கப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக நகுல் பொருளாதார மற்றும் திருமண ஆலோசனைகளை பெற கவுன்சிலிங் மறுத்தால் அவள் பிரிந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவாள்.
சாரதா தேவி இதனை குடும்பத்தின் பாரம்பரியத்தின் மீதான தாக்குதல் என்று வர்ணித்தார். அவர் நகுலிடம் மனைவியை ஆரம்பத்திலிருந்தே கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டுமென்று கூறினார். ஆனால் நகுல் தன் வாழ்நாளில் முதல்முறையாக தாயின் பேச்சை கேட்க மறுத்தான். அம்மா, உங்கள் பேச்சை கேட்டுதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்று அவன் கூறினான். நானும் பல தவறுகளை செய்துள்ளேன். வேதிகா திரும்பி வரவில்லை என்றால் அதற்கு அண்ணாவோ அல்லது பாபியோ மட்டும் காரணமல்ல, நானும் ஒரு காரணம்தான். இந்த மனமாற்றம் முழுமையானதாக இல்லாவிட்டாலும் அது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது. நகுல் ஒரு ஃபர்னிச்சர் சப்ளை கம்பெனியில் ட்ரெய்னி மேனேஜர் வேலைக்கு சேர்ந்தான். அவனது பழைய ஆடம்பரச் செலவுகளுடன் ஒப்பிடும்போது அந்த சம்பளம் மிகவும் குறைவுதான். அவன் காலையில் சரியான நேரத்திற்கு அலுவலகத்திற்குச் செல்ல வேண்டும், மற்றவர்களின் பேச்சை கேட்க வேண்டும், மேலும் உண்மையான விற்பனை இலக்குகளை சேல்ஸ் டார்கெட்ஸ் எட்ட வேண்டும். பணம் என்பது குடும்பத்தின் கணக்கில் தானாகவே தோன்றுவதில்லை என்பதை அவன் முதன்முறையாக புரிந்து கொண்டான். வேதிகா உடனே அவனுடன் சேர்ந்து வாழத் தொடங்கவில்லை. அவர்கள் 6 மாதங்கள் தனித்தனியாக வாழ்ந்து தொடர்ச்சியாக ஆலோசனைகளை பெற்றனர். கவுன்சிலிங். திருமணத்தை காப்பாற்றும் பொறுப்பு தனியொரு நபருடையது அல்ல என்பதை அவள் தெளிவாக உணர்த்தியிருந்தாள். மனைவியை வெறும் பணப்பரிமாற்றத்திற்கான சாதனமாக பார்க்காமல் அவளுக்கு சமமான ஒரு மனிதராக மதிக்க முடியும் என்பதை நகுல் நிரூபிக்க வேண்டியிருந்தது. நீண்ட விவாதங்களுக்குப் பிறகு மாளவியா ஃபர்னிஷிங்ஸ் நிறுவனத்தின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த தொழிலை உடனடியாக மூடிவிட்டால் தொழிலாளர்களும் கைவினைஞர்களும் பாதிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் அதை அதே குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலேயே விட்டுவிடுவதும் பாதுகாப்பானதல்ல. இதற்காக சுதந்திரமான பார்வையாளர் ஒருவர் மறுசீரமைப்பு திட்டத்தை ரிஸ்ட்ரக்சரிங் பிளான் உருவாக்கினார். கம்பெனியின் அவசியமற்ற சொத்துக்களை விற்று கடனின் ஒரு பகுதி அடைக்கப்பட்டது. துஷாரும் சாரதா தேவியும் தங்கள் பங்கிலிருந்து கொடுத்த பணமும் தொழிலாளர்களின் கூலி மற்றும் சப்ளையர்களின் பாக்கித் தொகைக்கு பயன்படுத்தப்பட்டது. மீராவின் 22% பங்குகள் மதிப்பீடு செய்யப்பட்டன. அவள் நினைத்திருந்தால் தனது பங்கை விற்றுவிட்டு முழுமையாக வெளியேறியிருக்கலாம். ஆனால் அப்படிச் செய்தால் அந்த தொழிலாளர்களின் நிலை மீண்டும் ஏதேனும் ஒரு புதிய உரிமையாளரின் தயவை நம்பித் தொங்கிக் கொண்டிருக்கும். அதனால் அவள் ஒரு வித்தியாசமான தீர்வை முன்மொழிந்தாள். தனது பங்குகளின் பெரும்பகுதியை நர்மதா கைவினை திறமை அறக்கட்டளை, நர்மடா ஹேண்ட்கிராஃப்ட் ட்ரஸ்ட் என்ற தொழிலாளர் நல அறக்கட்டளைக்கு மாற்றினாள். இந்த அறக்கட்டளையில் நெசவாளர்களின் பிரதிநிதிகள், சுயேட்சையான நிதி நிபுணர்கள் மற்றும் டிசைன் வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். லாபத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி தொழிலாளர்களின் மருத்துவ உதவி, கல்வி மற்றும் அவசரகால ஊதிய நிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும். புதிய கடன்கள் எதையும் பெறுவதற்கோ அல்லது பிராண்ட் உரிமையை மாற்றுவதற்கோ இந்த அறக்கட்டளையின் ஒப்புதல் கட்டாயமாக்கப்பட்டது. சாரதா தேவி இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். குடும்பத்திற்கு சொந்தமான கம்பெனியை தொழிலாளர்களின் கைகளில் கொடுக்கப் போகிறாயா என்று கோபமாக கேட்டார். அதற்கு மீரா அமைதியாக பதிலளித்தார். எந்த மக்களின் கலையினால் இந்த கம்பெனி சம்பாதித்ததோ அவர்களுக்கு முடிவெடுக்கும் உரிமையை வழங்குவது கம்பெனியை பறிப்பது ஆகாது. துஷாரால் இனி கம்பெனியை நிர்வகிக்க முடியாது. அவன் தனது சொந்த முதலீடுகளில் சிலவற்றை விற்று கடனை அடைக்க உதவ வேண்டியிருந்தது. மேலும் அவன் ஒரு சிறிய நிதி ஆலோசனை நிறுவனத்தில் சாதாரண ஊழியராக வேலை செய்யத் தொடங்கினான். அங்கு அவனிடம் யாருடைய கையெழுத்தோ அல்லது குடும்ப பெயரின் பலமோ இருக்கவில்லை. அவனது வருமானம் குறைவாகவும் கௌரவம் முற்றிலும் இழந்த நிலையிலும் இருந்தது. ஆனால் அதுவே அவனுக்கு உண்மையான பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பதற்கான முதல் வாய்ப்பாக அமைந்தது. விவாகரத்துக்கான இறுதி விசாரணை சுமார் 10 மாதங்களுக்குப் பிறகு நடைபெற்றது. நீதிமன்றத்தின் அமைதியான அறையில் மீராவும் துஷாரும் ஒருவருக்கொருவர் எதிரே அமர்ந்திருந்தனர். அங்கு உறவினர்கள் யாரும் இல்லை, பொதுவான அவமானங்கள் இல்லை, நாடகத்தனமான குற்றச்சாட்டுகளும் இல்லை. அவர்களுக்கு இடையில் இருந்ததெல்லாம் ஆவணங்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் இனிமேல் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அந்த வாழ்க்கை மட்டுமே. மீண்டும் ஒருமுறை சமரசம் செய்து கொள்ளவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ வாய்ப்புள்ளதா என்று நீதிபதி இறுதிமுறையாக கேட்டார். துஷார் மீராவை பார்த்தான். அவனது கண்களில் முன்பு இருந்த அகம்பாவம் இல்லை. அவன் மெல்லிய குரலில் கூறினான், உன்னுடன் வாழாமல் உன்னையே சார்ந்துதான் வாழ்ந்துவிட்டேன் என்பதை புரிந்து கொள்ள நான் மிகத் தாமதமாகிவிட்டது. மீரா அதற்கு பதிலளிக்கவில்லை. சில காயங்களுக்கு மன்னிப்பு ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் அது கடந்த காலத்தை எப்போதுமே திரும்ப கொண்டு வராது. தான் இந்த திருமணத்தை முடிக்க விரும்புவதாக அவள் தெளிவாக கூறினாள். உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவர்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது துஷார் கேட்டான், என்னை உன்னால் எப்போதாவது மன்னிக்க முடியுமா? மீரா சில கணங்கள் யோசித்துவிட்டுச் சொன்னாள், ஒரு நாள் என் உள்ளத்தில் உன் மீது கோபம் இல்லாமல் போகலாம். ஆனால் மன்னிப்பு என்பதற்காக பழையபடி உன்னிடம் திரும்புவது என்று அர்த்தமல்ல. இருவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்றனர். விவாகரத்திற்குப் பிறகு மீராவால் இந்தூரில் தங்கியிருக்க முடிந்திருக்கும்.
அவளிடம் வாடிக்கையாளர் தொடர்புகளும் புதிய அலுவலகத்தை தொடங்கும் திறமையும் இருந்தன. ஆனால் அவளது மனம் மீண்டும் மீண்டும் மகேஸ்வரையே நாடியது. அங்கிருந்துதான் அவள் முதன்முறையாக தரியின் லூம் ஓசையை கேட்டாள். அங்கிருந்துதான் அவளது டிசைன் பயணம் தொடங்கியது. மேலும் எவர்களின் உழைப்பு அவளுக்கு அடையாளத்தை தந்ததோ அந்த எளிய மக்களின் வாழ்க்கையும் அங்கேதான் இருந்தது. அவள் நர்மதை நதிக்கரையில் இருந்த ஒரு பழைய பாரம்பரிய மாளிகையின் ஒரு பகுதியை வாடகைக்கு எடுத்தாள். அந்த கட்டிடம் பல ஆண்டுகளாக யாருமின்றி பூட்டிக் கிடந்தது. உயர்ந்த கூரைகள், கல்தூண்கள் மற்றும் திறந்த வெளிமுற்றம் கொண்டது. அதை அவள் ஒரு பகட்டான வணிக அலுவலகமாக மாற்றவில்லை. ஒரு பகுதியில் தறிகளை அமைத்தாள். மற்றொரு பகுதியில் டிசைன் அறை, நூலகம் மற்றும் டிஜிட்டல் பயிற்சி மையத்தை உருவாக்கினாள். முற்றத்தை சுற்றிலும் பெண்களுக்காக சிறிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன. அங்கு அவர்கள் தங்களது குழந்தைகளையும் உடன் அழைத்து வந்து வேலை செய்ய முடியும். அந்த மையத்திற்கு அவள் சூத்ரதாரா என்று பெயரிட்டாள். இங்கு அனுபவமிக்க நெசவாளர்கள் புதிய தலைமுறைக்கு கலையை கற்றுக் கொடுத்தனர். இளம் வடிவமைப்பாளர்கள் பாரம்பரிய நெசவுத் தொழிலை நவீன சந்தையுடன் இணைக்க கற்றுக்கொண்டனர். மேலும் பெண்களுக்கு ஒப்பந்தங்கள், வங்கிக் கணக்குகள், டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை ஐபிஆர் பற்றிய விழிப்புணர்வும் வழங்கப்பட்டன. திறப்பு விழா அன்று அமைச்சர்களோ அல்லது பிரபல வணிகர்களோ தலைமை விருந்தினராக வரவில்லை. கமலாபாய்தான் குத்துவிளக்கேற்றத்தை தொடங்கி வைத்தார். கோவிந்த் ராவ் முதல் கண்காட்சியின் திரையை விலக்கித் தொடங்கி வைத்தார். சுவரில் ஒரு பெரிய பதாகை மாட்டப்பட்டிருந்தது. உழைப்புக்கான மரியாதை, அதற்கான உரிமையும் பாதுகாப்பாக இருக்கும்போது மட்டுமே நிலைபெறும். சிருஷ்டி, பிரணவ், ராஷ்மி மற்றும் வேதிகா ஆகியோரும் அங்கு உபஸ்தித இருந்தனர். வேதிகா இப்போது தன் சொந்த பெயரில் ஒரு சிறிய டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் ஆலோசனை தொழிலை தொடங்கியிருந்தாள். நகுலிலிருந்து பிரிந்து தனி வாடகை வீட்டில் வாழ்வது என்ற நிபந்தனையின் பேரில் அவள் தனது திருமண உறவுக்கு மற்றொரு வாய்ப்பை வழங்கியிருந்தாள். அவர்களது எதிர்காலம் என்னவென்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இந்த முறை அந்த முடிவை குடும்பம் எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்தனர். சாரதா தேவி திறப்பு விழாவுக்கு வரவில்லை. அவர் அழைப்பிதழை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு மீராவுக்கு அவரிடமிருந்து ஒரு சிறிய கடித உரை கிடைத்தது. அதற்குள் தேவேந்திரனின் பழைய புகைப்படம் இருந்தது. அது ஒரு காலத்தில் ஸ்டுடியோவின் சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரே ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டிருந்தது: இந்த புகைப்படம் உன்னிடம்தான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். மீரா அந்த செய்தியை ஒரு மன்னிப்பாக ஏற்றுக்கொண்டாள். இந்த கதை முற்றிலும் பொழுதுபோக்கு, உத்வேகம் மற்றும் விழிப்புணர்வு நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கதையில் வரும் அனைத்து கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள், இடங்கள் மற்றும் உரையாடல்கள் அனைத்தும் கற்பனையானவை. ஒருவேளை இதன் சாயல் ஏதேனும் உயிருள்ள அல்லது இறந்த நபர், அமைப்பு அல்லது உண்மையான நிகழ்வுடன் ஒத்துப்போனால் அது முற்றிலும் ஒரு தற்செயல் நிகழ்வாக மட்டுமே கருதப்பட வேண்டும். எங்களது நோக்கம் எந்தவொரு நபர், சமூகம், மதம் அல்லது அமைப்பின் உணர்வுகளையும் புண்படுத்துவது அல்ல. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். உங்களது அன்பும் ஆதரவும் தான் இதுபோன்ற மனதை நெகிழ்விக்கும் கதைகளை தொடர்ந்து கொண்டு வருவதற்கான உத்வேகத்தை தருகிறது. तो मित्रों, हमारी स्टोरी आपको पसंद आई हो तो लाइक, शेयर, सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है तो हमारे चैनल को कर दीजिए सब्सक्राइब। और आपको स्टोरी कैसी लगती है कमेंट में ज़रूर बताना। और आप हमारी स्टोरी कहाँ से देखते हैं, अपने गाँव, सिटी, शहर का नाम ज़रूर बताना, क्योंकि हम आपकी स्टोरी कमेंट ज़रूर पढ़ते हैं। तो ऐसे ही स्टोरी और कमेंट में करते रहना और मिलते हैं एक ऐसी स्टोरी में। तब तक के लिए जय हिंद, जय भारत।